There you சார் go. வணக்கம் Good morning. Good morning. சார். குட் மார்னிங். வரதராஜன் பேசுறேன் சார். வரதராஜன் சார். சென்னை சிபிஓ 13. சார் அதான் 3 உலகத்துக்கு பேர் எனக்கு எல்லாருக்கும் தெரியும். கிளையண்ட், என்ஆர்ஐ கிளையண்ட் 3 பேருங்க. ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருக்கிறாரு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவரோட பிரீமியம் வந்து 1,56,000 ரூபா சார். இன்னொருத்தர் வந்து யுஎஸ்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவரோடது 5,36,000 ரூபா சார். இன்னொருத்தர் வந்து வருஷத்துக்கு வந்து 72,000 ரூபா, யுஎஸ்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர். மற்றவங்கள இன்னும் நான் லிஸ்ட் எடுக்கணும் சார். அதுதான் பேசிட்டு இருக்கேன். இப்ப நீங்க சொன்ன 3 பேரும் ஏற்கனவே பாலிசி கொடுத்துக்கிட்டு பாலிசி இருக்கிறவங்க. கொடுத்துட்டோம் சார். ஆமா சார். ஆமா. நாம என்ன பேசுறோம்னா அவங்க கிட்டயும் ஃபர்தர் பாலிசி கேட்கலாம், அவங்க ஃபேமிலி கிட்ட கேட்கலாம். அது இல்லாம இன்னொரு 50 பேர் நீங்க ரெடி பண்ணணும். கண்டிப்பா சார், பண்றேன் சார். இந்த லிஸ்ட்டை எடுக்க வைக்கிறது தான் இப்ப எங்க வேலை. நான் நேற்று 2 பேரும் பேசினதே அது ஒரு விஷயம்தான். மொய்தீன் சார் நானும் பேசினது நிறைய நாலேஜ் கொடுத்துருக்கோம் சார், கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், நல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா அவர்கள் அதை செயல்படுத்துகிறார்களா? ஆனா அந்த செயல்படுத்துறதுக்காக நான் ரொம்ப எல்லாம் படுத்த மாட்டேன். கோல் எடுத்து படி நம்ம வேலையை, வாத்தியார் வேலையை, அந்த வேலையை நம்ம காமிக்க முடியாது. எல்லாமே சூடு விஷயங்கள். என்ன நாலேஜ் இருந்ததுன்னா இவங்க நம்பிக்கையோட போவாங்கன்றத நாலேஜ் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். That's why I'm asking you. Thank you sir. Thank you வரதராஜன் சார். அடுத்தது உங்களுடைய கவுண்டர் பார்ட் வரதராஜன் எங்க இருக்காரு? இன்னொரு ஊரு மயிலாடுதுறையா? திண்டுக்கல். திண்டுக்கல் வந்திருக்காரு அவரு. குட் மார்னிங் சார். உங்க முகத்தை காமிங்க. நீங்க எங்களுக்கு 2 பேரும் வித்தியாசம் தெரிய மாட்டேன். இதுக்கு ஒரே ஆள் மட்டும் மார்க் வாங்கிட்டு போயிடுறாரு வரதராஜன். அது வாக்கிங் வரதராஜன். அவர் வரதராஜன் நார்மல் கிடையாது. வெளிச்சத்துல அடிக்கிறேன் சார். வெயில் சார். ஆக்சுவலா இந்நேரம் யோகா டைம் சார். 6 to 7 பதஞ்சலி இது. சோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ இங்க அந்த பார்க்ல வாக்கிங் போயிட்டு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிறதுக்கு நீங்க ஒரு உதாரணம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சொல்லுங்க திண்டுக்கல் வரதராஜன். வரதராஜன் பிபி வரதராஜன் இல்ல பேசுறாரா? லிஸ்ட் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? சார் கிருத்திகா 741 பிரான்ச். கிருத்திகா அம்மா வெயிட் பண்ணுங்க. வரதராஜன் பேசிட்டு இருக்காருப்பா. சார் என்னோட சர்க்கிள்ல அந்த அளவுக்கு என்ஆர்ஐ ஆளுங்க கிடையாதுங்க சார். ஒருத்தர் கூட இல்லையா? இருந்தாங்க, 2 பேத்துக்கு போட்டிருக்கிறேன் சார். அதுதாங்க பிரச்சனை. அந்த போட்ட அவங்க 2 பேரையும் நோட்ல எழுதுப்பா. அதுக்கப்புறம் அவங்களோட பேசுப்பா. நீ எவ்வளவு போட்டிருக்க? இப்ப நான் இன்னைக்கு கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க அவர்கிட்ட பேசலாம். ஓகே சார். சரி, ஓகே. தேங்க்யூ. கிருத்திகா. சார் 14 மெம்பர்ஸ்ங்க சார். வண்டர்ஃபுல். 14 மெம்பர்ஸ் புதுசா நோட் புக்ல எழுதிருக்கீங்களா? பேப்பர், பேனா, பென்சில், ஸ்கேல், ஜியோமெட்ரி பாக்ஸ் எடுத்து. ஆமாங்க சார். எங்க அது காமிங்க, நோட்ட காமிங்க. யுஎஸ்ல 4 பேர் இருக்காங்க. வைத்தியன் சார் வாங்க. வணக்கம். சிங்கப்பூர் 2 பேரு. அப்புறம் ரஷ்யால வந்து 2 பேரு. அப்புறம் வந்து இதுல ஆஸ்திரேலியால வந்து ஒருத்தர், கனடால ஒருத்தர். சரி, சூப்பர் சூப்பர். எப்படி சிந்திக்க வச்சாச்சு. ஒன்றும் இல்லம்மா, இது உங்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும்பா. கத்தார்ல ஒரு 5 பேர். கத்தார்ல 5 பேர். ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் சூப்பர். அதாவது இதுல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பாடம் என்னன்னா, நீங்க வந்து செலவு பண்ணா சந்தோஷம் கிடைக்கும். கரெக்டா? செலவு பண்ணி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அவசியம், அனாவசியம், ஏதோ ஒரு காரணத்தால நம்ம பிடிச்சது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பணத்தை நல்லா கவனிக்கணும். பணத்தை செலவு பண்ணி சந்தோஷம் அடையலாம். இது வந்து ஒரு இயற்கையான நடக்கக்கூடியது. இன்னொன்னு இப்ப உங்க மூலமா நான் கத்துக்கிட்ட விஷயத்த சொல்றேன். என்னன்னா, பணத்தை சேர்த்து வச்சாலும் சந்தோஷப்படலாம். செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, என்கிட்ட பேங்க்ல இவ்வளவு பணம் இருக்கு, ஆத்துல வீட்டுல கட்டுக்கட்டா பணம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? பீரோ ஃபுல்லா. அதாவது கள்ள பணமா இருந்தாலும் நீங்க பயப்படணும். நல்ல பணமா இருக்கிற பட்சத்துல பேசிட்டு இருக்கேன். என்னவா? நல்ல பணம் என்கிட்ட பல கோடி இருக்குதுன்னா அதுவும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்ப எனக்கு ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் பெருசா இருந்தா அதுவும் சந்தோஷத்தை கொடுக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் பாலிசி கொடுத்துட்டா போறோம், அப்படி கிடையாது. நம்ம இருக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிற போறோம். ஆனா கேட்கறதுக்கு லிஸ்ட் இல்லாம இருக்கக்கூடாது. அதுதான் நம்முடைய எண்ணங்கள். ஓகே, இன்னும் யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா? இல்ல ஐ வில் கண்டினியூ த கிளாஸ். ஐ எம் ஹாப்பி சம் ஆக்டிவிட்டி has been developed. ஆமா, இந்த மாதிரி இல்லையா? காயத்ரி, காஞ்சிபுரம்
சார் குட் வரல. மார்னிங் சார். காயத்ரி குட் காஞ்சிபுரம் இருக்கேன் மார்னிங், சார். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். எழுதியிருக்கேன் அதாவது சார். ஒரு 2 பேர்கிட்ட பேசியும் இருக்கேன் சார். இல்ல இல்ல ஆஸ்திரேலியால 2 பேர் சார். ஏப்பா பேசுறது என்னைக்கு பேசுனீங்க? நேத்தி சார். பரவாயில்லையே, உடனே ஆரம்பிச்சிட்டீங்க, வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களே நீங்க. பத்தியா, இந்த கிளாஸ்ல யாரெல்லாம் நிறைய பேசுறாங்களோ அவங்களாம் வேலையும் செய்யறாங்கப்பா. சூப்பர். ஆஸ்திரேலியால 2 பேர் இருக்காங்க சார். ஆ எங்க மாமா பொண்ணு ஒருத்தியும் அவ ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கா. வண்டர்ஃபுல் அவட்ட வண்டர்ஃபுல். பேசியிருக்கேன் சார். சரி, நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் சரிங்க. லிஸ்ட்டை பெருசு பண்ணுங்க. ஓகே சார். ஓகேவா, அதுதான்ப்பா முக்கியம். பணம் செலவு பண்ணாதீங்க, பாலிசியே கேட்காதீங்கன்ற நான். ஆனா லிஸ்ட் சரிங்க. முதல்ல ரெடி பண்ணுங்க, புக்கு போடுங்க, ஓகே ப்ராஸ்பெக்ட்ஸ் சார். படிக்கிறோமோ படிக்கலையோ நான் புக்கு உங்களுக்கு கையில மெயில் இருந்தா பண்றேன் சார். என்னுடைய வேண்டாம். ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட். ஐயோ, நான் அந்த அந்த உள்ளலாம் அது உள்ள வரவே மாட்டேன். நான் தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. நான் நம்புறேன். வீட்டுல வந்து என்ன சொன்னாலும் நம்புறாள் நான். அவங்க என்ன நம்ப மாட்டாங்க. அது எப்பயுமே ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க சும்மா சொல்றீங்க, நீங்க சும்மா சொல்றீங்க சார், சொல்றாமா சொல்றீங்க, அது கிடையாது. நம்புவேன். எங்களுக்கு என்ன, நானும் இப்ப மகேந்திரன் சார் என்ன பிளான் பண்றோம், மகேந்திரன் சார் நம்ம மொய்தீன் சார் நான் என்ன பிளான் பண்றோம், இன்னும் உங்களை வந்து ஆக்டிவிட்டி லெவல்ல புஷ் பண்ண விரும்புறோம். எப்படி ஆக்டிவிட்டி லெவல்ல புஷ் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு ஒரு கஷ்டப்பட்டு கிளாஸ் எடுத்து நீங்களும் காலங்களில் வந்து உட்காந்து கடைசியில பார்த்தா என்னடா டேட்டா எடுத்திருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், ஒண்ணும் இல்லை. பட் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வது ஒன்று, செயலில் ஈடுபடுவது 2. ஸோ சைமல்டேனியஸா கொண்டு போனா மறக்காது. யூடியூப்பை பார்த்துக்கிட்டே இருந்தா சமையல் வராது. யூடியூப்பை பார்த்துக்கிட்டு அடுப்பையும் மூட்டி கேஸையும் மூட்டி சாமான கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா உப்பு போட்டு போடாம காந்தி கருகம் ஏதோ ஒண்ணு பண்ணி தளிகை சமையல் அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா தான் அப்புறம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. மொய்தீன் சார், am I right? ரைட் சார், 100% கரெக்ட் சார். 100% கரெக்ட். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டீங்க. சூப்பர். நான் இன்னைக்கு எழுந்தது 5:57, யாருக்குமே தெரியாது. அலாரம் வச்சு 2 பேரும் அலாரத்தை கட் பண்ணி அதுக்கப்புறம் இயற்கையா எழுப்பித்து ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து எழுப்புவாங்க. எனக்கு பரவாயில்ல, எல்லாம் கடவுள் இருக்காரு, இன்ஷா அல்லாஹ் நம்ம நினைச்சது நடக்க போறது, அதில் போய் என்ன இருக்கு அப்படின்னு. மக்கள் வந்துட்டாங்கல்ல, சந்தோஷம். ரைட், நன்றி. எனக்கு ஐ ஆம் பர்சனலி என்ஜாயிங் த செஷன். நீங்க எல்லாரும் சொல்றோம், நான் சொல்றது இல்லை, நான் சொல்றேன். ஏன்னா அப்பதான் இன்ட்ரெஸ்ட் ஈடுபாடு வரும். நிதானமா போறோம், ஸ்டைல மாத்துறோம், ஆனா ஜெயிக்கிறோம். பெரிய வெற்றி. நானும் நேற்று மொய்தீன் சார் நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம், நிறைய என்னென்ன பிளான் பண்ணணும், இப்படிலாம் கொண்டு போகலாம் அப்படின்னு. அது அடுத்த மேட்டர். இப்ப நமக்கு வந்து என்ஆர்ஐல கிளாரிட்டி வேணும். லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, எடுக்காதவர்களும் லிஸ்ட் போடுங்க. அதே மாதிரி இனிமே குரூப்ல ஏதாவது ஒரு விஷயங்கள், அலமேலுமங்கன்னு ஒரு மேடம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க பாருங்க, அது மாதிரி இப்ப நானே கூட இறங்கினாலும் இறங்கிடுவேன். ஆனா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நம்ம கத்துக்கும் போதே, கத்துக்கொள்வதோட நம்ம அதை செயல்படுத்துற வேலையை நம்ம எடுத்துட்டு போறோம். அதுதான் இப்போ வாட் இஸ் அவர் ப்ராசஸ். நீங்க பேசுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காயத்ரி மேடம் இருக்காங்க, 2 பேரோட பேசிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கிறத கூட ஷீ கேன் ஷேர் வித் அஸ் இஃப் டைம் பர்மிட்ஸ். ஸோ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? எனக்கு பல விஷயங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நீங்க இந்த ஃபோரத்தை கொண்டு வந்தீங்கன்னா நம்ம யார்ட்டையாவது கேட்டுட்டு கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ஆர்ஐ கிளாஸ் எடுக்கணும்னு ஆரம்பிக்கும் போதே ஒரு நண்பர் கேட்டிருந்தார், கிரீன் கார்டு ஹோல்டர் என்ஆர்ஐயா அப்படின்னு கேட்டார். கிரீன் கார்டு ஹோல்டர் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? அமெரிக்கால கிரீன் கார்டு ஹோல்டர் இருக்காரு. கிரீன் கார்டு ஹோல்டர்ங்கிறது சிட்டிசன்ஷிப் கிடையாது, சிட்டிசன்ஷிப்புக்கு முந்தின ஸ்டேஜ். எனக்கு கிளாரிட்டி சரியா கிடைக்கல. சென்ட்ரல் ஆபீஸ்க்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற முக்கியமான ஒரு நபருக்கு மெசேஜ் போட்டேன். அடுத்த நிமிஷம் வந்துடுச்சு, எஸ் அப்படின்னு வந்துடுச்சு. ஏன்னா இன்னும் கன்ஃபியூஷனா தான் இருந்தது எனக்கு. ஒரு நேரத்தில் நானும் எஸ்ன்னு சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் மறுபடியும் எங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. இப்போ கரெக்டா அன்னைக்கு முந்தா நாள் உட்காந்துக்கிட்டு சண்டே தான் டக்குன்னு ஒரு மெசேஜ் போட்டேன், எஸ் அப்படின்னு. என்ஆர்ஐயாக ட்ரீட் பண்ண வேண்டும். ஏன்னா இப்ப 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ஆர்ஐன்னு ஒண்ணு இருக்குது, எஃப்என்ஐஓன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அவர் இன்னும் எஃப்என்ஐஓ மாறவில்லை. ஏன் எஃப்என்ஐஓன்னு சொல்ல முடியாது அவங்கள? இன்னும் அந்த நாட்டு சிட்டிசன் ஆகல அவரு. அப்போ ஆனா இந்தியன், அவரு இந்தியன் அங்க இருக்காரு, கிரீன் கார்டு பண்ணிருக்காரு. அப்போ அவரை நம்ம என்ஆர்ஐயாக ட்ரீட் பண்ணணும். அப்போ கிளாரிட்டி கிடைக்கிறது. அதனால நீங்கள் இன்னும் சொல்ல போனா எக்ஸசைஸ் நான் அவ்வளோ ரொம்ப அதிகாரத்தை கையில எடுத்துக்க விரும்பல. இல்லைன்னா சில வாத்தியார்கள் மாதிரி சொல்லலாம்ப்பா, நீ என்ன பண்ற, இன்னைக்கு நைட்டு 4 பேரோட பேசுற, வெளிநாட்டுக்காரோட பேசுற, ஃபீட்பேக் கொடுக்குறேன். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க கூடாது. அது தானாக கனிய வேண்டும்ங்கிறதுக்காக நாங்க ஐடியாவோட நிப்பாட்டியிருக்கோம். ஆனா வெறும் ஐடியாவோட நிப்பாட்டினா போராதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். அப்போ கொஞ்சம் சின்ன சின்ன செயல்பாடுகளை நான் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன்.
என்ஆர்ஐன்னு யாருமே உங்களுக்கு இல்லைன்னா அது தனி மேட்ரு. ஆனா என்ஆர்ஐ இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அவர்களை தயவு செய்து பட்டியலிட வேண்டும். அந்த பட்டியல் இடுவது என்பது ஒரு தொடர் நடவடிக்கையாக இருக்க வேண்டும். அதுல என்ன சார் லாபம்? ஒரு பட்டியல் இடுறதுனால என்ன லாபம்னா, அப்பதான் அவர்களை பற்றிய உங்களுடைய சிந்தனை வரும். அவர்களை பற்றி இப்போ மொய்தீன் சார் நேத்து வந்தாரு. கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் சார் இருந்திருப்பீங்க? மொய்தீன் சார்? 2.5 மணி நேரம், 2 பாத்தீங்க, 2 ஆமா, 2 2 மணி 3 மணி நேரத்துக்கு நேரம். குறையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ம். ஆனா, வரணும்னு நினைக்கிறது ஒரு கான்செப்ட். சிம்பிள். அதுக்காக மெனக்கெட்டு வர்றது, நெறைய அதெல்லாம் வாங்கிட்டு வர்றது, அது அடுத்த 2வது மேட்டர். ஆனா, வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் பேச ஆரம்பிக்கும்போது மணி போறது தெரியல. ஆனா, அதே மாரி வெளிநாட்டு நபரை பற்றி நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சாலே போதும்ன்றேன் நான். நம்ம ஆட்களை பட்டியலிட வேண்டும். ஒரு கணம் அவர்களை பற்றி சிந்திச்சா டக்குன்னு அவங்க யாரு? நம்ம கடைசி எப்ப பார்த்தோம்? எந்த முகத்துல பார்த்தோம்? எந்த ட்ரெஸ்ல பார்த்தோம்? எங்க பார்த்தோம்? மறுபடியும் ஏதோ வீடியோ கால்ல ரெகுலரா டச்ல இருக்காங்களா? பேசிட்டு இருக்கிறோமா? அவர்கள் வீடு எப்படி இருக்கும்? அவர்கள் குடும்பத்தினர் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க? எப்படி வாழறாங்க? அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? அவர்களுக்கு பிடித்தது என்ன? பிடிக்காதது என்ன? அவங்க டேஸ்ட் என்ன? அவர்களைப் பற்றி நமக்கு என்னென்ன விவரங்கள் தெரியும்? ஏன்னா, இது எல்லாமே நீங்க டயலாக்ல பின்னால பேசும்போது தேவைப்படும். அது எல்லாம் 1 செகண்டு மனதிலே வந்து போகும். நீங்க எந்த ஒரு ப்ராஸ்பெக்ட்ட பத்தி நினைக்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் வந்து மனதிலே மனதிலே யோசித்து நிறுத்தி பார்க்க வேண்டும். ஜாயின்ட் கால் நாளைக்கு ஒரு கஸ்டமர பார்க்க சொன்னா கூட, டைரக்ட்டா போயி அந்த ஜாயின்ட் கால்ல போய் அட்டெண்ட் பண்ணக்கூடாது. கஸ்டமர டைரக்ட்டா பேசுறதுக்கு முன்னால எந்த ஒரு வேலையும் செய்யாம நம்ம போகக்கூடாது. கஸ்டமர பார்க்கறதுக்கு முன்னால எல்லா பெர்முடேஷன் காம்பினேஷன் நம்ம கனெக்ட் பண்ணணும். அவர் இந்த பிளான் குடுக்குறாரா? கேட்பாரா? அந்த பிளான் சொல்லலாமா? இந்த பிபிடி சொல்லலாமா? இந்த சம்மர்ஷ்டு சொல்லலாமா? இந்த மோடு சொல்லலாமா? பீமாலக்ஷ்மினா இந்த பஞ்சனா இந்த எஸ்பி ஆப்ஷன் சொல்லலாமா? அதாவது எல்லாமே ஒரு 10 நிமிஷம் நீயாக வீட்டிலே அந்த ப்ராஸ்பெக்டை பற்றிய டிஸ்கஷனை நாம் மனதில் ஓட்ட வேண்டும். மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாலேயே அதை நடந்த மாதிரி நம்ம ஓட்டி பார்க்கணும். சினிமா முன்னால ரிலீஸ் பண்றான் பாத்தீங்களா ட்ரெய்லர், அது மாதிரி நம்ம மனதிலே ஓட்டி பார்க்க வேண்டும். அப்போ எஸ்கியூஸ் மீ உங்களுக்கு சார். அது என்ன சார்? அனுசுயா மேடம். சார், என்ஆர்ஐ 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் சென்னைக்கு வந்துட்டாரு. அவரை சென்னை வந்து செட் ஆயிட்டாரு. அவருக்கு ஏற்கனவே நான் வாங்கிட்டேன் அவரை இதுல இருக்கும்போது. இன்னொருத்தருக்கும் அவர் பொண்ணு பேர்ல ஒண்ணு வாங்கியிருக்கேன். இன்னொரு குழந்தை இருக்கு, அது அப்புறம் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து அப்புறம் போடுறேன்னு எப்ப சொன்னாங்க? அது சொல்லி ஆயிடுச்சு, ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. பாத்தீங்களா, புரியுறதா உங்களுக்கு? அதுதான் எடுத்துட்டு போகணுங்கிற. அதாவது ஒன்னே ஒண்ணுப்பா, தயவு செய்து சும்மா போய் பேசிக்கிட்டே இருங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. பிசினஸ் கூட பேசாதீங்கன்ற நானு. பிசினஸே பேசாதீங்க, ஆனா உங்களை காமிங்க. குருமூர்த்தின்னு சொல்லி ஒரு லுகியோட பிரசிடென்ட் இருக்கார். குருமூர்த்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கும்பகோணத்துல இருக்கிறாரு. என்னுடைய இனிய நண்பர். நிறைய எங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தனி மேட்டர். ஃபேமிலி ஃப்ரெண்டு எல்லாம். ஆனா அவரு எங்க போனாலும், எந்த ஃபங்க்ஷன் எங்க அட்டன் பண்ணாலும் ஒரு கார்டை கொடுப்பாரு, ஒரு பேனாவை கொடுப்பாரு, இல்லைன்னா பஞ்சாங்கம் கொடுப்பாரு. ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நான் இருந்தேன் வந்தேங்கிறதுக்கு அடையாளமா கொடுப்பாரு. கிட்டத்தட்ட எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எல்லாம் நிறைய ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாரு. அது கிட்டத்தட்ட 500, 1000, 2000 காப்பி பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வருவார். பை ஃபுல்லா பேனா இருக்கும். ஒரு பேனா பார்த்தீங்கன்னா, இது திஸ் இஸ் பென். நேத்து கூட இது எங்க வீட்டுல எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, அவ்வளவு கொடுத்துருக்காரு. இப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து எல்ஐசி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அவர் ஞாபகம் வந்துடும். விட முடியாது. இப்ப நீங்க வந்து ஒருத்தர் கஸ்டமரை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டே இருங்க. சின்னதா இந்த நியூ இயர் பீரியடு இல்லையே, நீங்க டிஃபரெண்டா திங்க் பண்ணலாம். டிஃபரெண்டா திங்க் பண்ணி ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் கொண்டு போய் கொடுக்கலாம். டைரி இப்போ எல்ஐசியில போடல, சரி வெளியில எங்கேயாவது கிடைக்குதா, அதுவும் ட்ரை பண்ணலாம். காலண்டர் இருக்கு, பட் நிறைய காலண்டரை விட கூட டிஃபரெண்டா ஏதாவது வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய பொருளாக இருந்தால், ஒரு 200 ரூபாய்க்குள்ள சில பொருள்ல ஒரு பொருள் இருந்தா யூனிக்கா அதுல உங்க பேரை போட்டுட்டு, ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சஜஷன், வீட்டுல வந்து மாட்டக்கூடிய சாவி எல்லாம் மாட்டக்கூடிய ஹோல்டர் இருக்கு இல்லையா, சம்திங் ஒன் ஆஃப் தி சஜஷன். இல்ல டேபிள் மேல வைக்கிற பொருள். 2வது யூனிக்கான பொருளாக, யாரும் அதிகமா பயன்படுத்தாத, இதுவரைக்கும் கொடுக்காத பொருளா இருந்தா அது விசேஷம். அதுவும் தினசரி அவர்கள் பார்க்கின்ற இடத்துல, அது பயன்படுத்துகின்ற இடத்துல வைக்கிற மாதிரி இருந்தா இன்னும் விசேஷம்.
திங்க் பண்ணுங்க, டிஃபரெண்டா திங்க் பண்ணுங்க. நீ கஸ்டமர் முன்னால போய் பாருங்க, உங்களை காமிங்க, பிரசன்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் கஸ்டமர் முன்னால நிற்க வேண்டும். பாலிசி கேட்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. ரவீந்திரன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, அவர் கார் பின்னால அவர் பேரை பெருசா எழுதியிருப்பார். நிறைய பேர் எழுதியிருப்பாங்க, அதுல இல்லைன்னு சொல்ல. ஆனா அது வந்து செலவு பண்ணாத 24x7 வெளிச்சம் இருக்கின்ற எல்லா நேரத்திலும் பப்ளிசிட்டி கொடுக்கக்கூடிய அந்த பேரு எல்ஐசி, அவர் நம்பர். அதை குறிச்சுக்கிட்டா போறோம், எப்போனாலும் நம்ம போய் அவரோட தொடர்பு. ஸோ அன்சியா மேடம், மக்களை சந்தியுங்கள். நீங்க 2 பேர் தான் சொல்லியிருக்கீங்க, போராது. இல்ல எனக்கு வேற ஒரு டவுட் சார். இப்ப இவங்களை தவிர வேற யாரும் வெளியாள் தெரியலனாக்கா நம்ம அந்த மாதிரி யார் போறாங்களோ அவங்கள தேடி இது பண்ணிக்கலாங்களா? பேச ஆரம்பிங்க. அது என்ன பண்ணணும்னா, அவர்களோட பேசி, அவர்களோட தொடர்பு இருக்கவங்க, இப்பதான் வீடியோ கால் வந்துருச்சு இல்லப்பா, அவரோட பேசி முதல்ல ஃபேமிலி பர்டிகுலர்ஸ் பிடிங்க. அந்த நபருடைய சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், நல்லவங்களா ஹெல்த்தியா இருக்கக்கூடிய ஆட்களா இருக்கிறாங்கன்னா பழகுங்க. முதல்ல சிவாஜி படம் தான், பழகிறது முதல்ல செஞ்சிடணும். அதுக்கப்புறம் அவர்களிடமிருந்து நம்ம பேசி முதல்ல அவருடைய தேவையை கண்டுபிடிக்க வேண்டும். எந்த மாதிரி பாலிசி கொடுத்தா அவளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு கொட்டேஷன்ஸ் கொடு. இது வந்து ஒரு எப்படி தெரியுமா, சைமல்டேனியஸா நடக்க வேண்டிய வேலை. அதாவது மக்களை சந்திப்பதும், பட்டியலிடுவதும், அவர்களுக்கு கொட்டேஷன் கொடுப்பதும் தினசரி நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதி. நான் என்னதான் இருந்தாலும் 30 நாள் சின்சியரா ஆபீஸ் போறேன், டெய்லி ஆபீஸ் போறேன், லேட்டா கூட வரேன். அதுக்காக டெய்லி எனக்கு பணம் கொடுப்பாங்களா? என்ன சம்பளம் எப்ப கொடுப்பாங்க? ஆனா 1ஆம் தேதி ஆச்சுன்னா 28ஆம் தேதியோ 1ஆம் தேதியோ அக்கௌண்ட்ல பணம் வந்துடுதே. அப்ப நான் டெய்லி வேலை செய்யணும், பலன் நான் மாசத்துல ஒரு நாள் வந்தா போதும் எனக்கு. அதுதான் எனக்கு ஓகே. அப்ப நீங்களும் என்ன செய்யணும், டெய்லி பிசினஸ் வரணும், டெய்லி கமிஷன் வரணும்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வரும். ஆனா நீங்கள் 1 மாத காலம் பல்லை கடித்துக் கொண்டு நீங்கள் வந்து பணியில திறம்பட ஒரு 10 to 5 கூட பிளான் பண்ணுங்க. சார் 3 மணி நேரம் தான் சார் நான் வேலை செய்வேன்னு கூட சொல்லுங்க. ஆனா அந்த 3 மணி நேரமும் எல்ஐசி வேலை செய்ய வேண்டும். பார்ட் டைமா கூட வேலை செய்ய தவறில்லை. ஆனா அந்த நேரம் எல்ஐசி வேலை செய்கிறார்களா அப்படிங்கறத நீங்கள் பார்க்க வேண்டும். தினசரி நீங்கள் அந்த வேலையை செய்தால் மந்த் எண்ட்ல அக்கௌண்ட்ல எல்ஐசி கமிஷன் வந்திருக்கும். நிறைய பேர் செய்யறது இல்ல, கத்துக்கிறோம், ஆசையா வரீங்க, கத்துக்கிறீங்க, ஆனா வேலை செய்யறோமான்றது டவுட்டா இருக்கு. அதையும் நாங்கள் இந்த முறை கவனிக்க விரும்புகிறோம். அதான் இப்ப செய்தி. ஒரு முகவர் இப்ப ஏதோ ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு, சார் ஐ ஹாவ் சம் கிளையன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. யாரு போட்டிருக்கிறது? யூஐஎஸ் கிவன் அப்பாயின்மெண்ட் 10ஆம் தேதி கொடுத்துருக்காராம். ஒண்டர்ஃபுல். சரவணன் தான், அமெரிக்கால இருந்து வராரு. வெரி குட். இப்ப அவரிடம் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்கூட்டியே சிந்தித்து விட்டீர்களா? இதை மட்டும் தான் பாயிண்டா வச்சுக்கணும். எந்த கஸ்டமருக்கும், என்ஆர்ஐக்காக மட்டும் இல்லை, யாரா இருந்தாலும் நம்ம அவரிடம் என்ன பேச போறோம் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, முன்னாலேயே சொல்லி பார்க்க வேண்டும். அது ரொம்ப 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 முக்கியம். இன்ஃபேக்ட் அது பிசினஸ் கன்வெர்ட் ஆகிறதுக்கு இன்னொரு விஷயம் கூட இந்த சீக்ரெட் புக்ல சொல்றான். ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது, நீங்க நடத்த போறீங்க, அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும்னு நீங்க யோகிக்காதீங்க. முடிவு நன்றாகவே இருக்கும் என்று கூட நீங்கள் நம்பலாம். ஏன்னா நம்புறதுல யார் தடுக்க முடியும் உங்களை? சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல சார் அதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினைக்கிறது நீங்க தான். இல்ல சார் நான் இந்த முறை ஜெயிச்சிருவோம் சார், எப்படியாவது வாங்கிடுவோம் சார், கன்வின்ஸ் பண்ணிடுவோம் சார், அந்த மாதிரி தீவிரத்தன்மையும் ஒரு அதீத நம்பிக்கையும் கூட உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த மாதிரி நடந்த மாதிரி நிகழ்ச்சி கை கொடுத்த மாதிரி, நம்ம வந்து ஜெயிச்ச மாதிரி, வாங்கின மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி பாருங்க. முன்னாலேயே சுய பேச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்களே வந்து பேசி பார்க்கணும், எல்லாத்தையும் பயிற்சி எடுத்து பார்க்கணும், நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி மனக்கண்ணில் பார்க்கணும். மறுநாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் எப்படி திட்டமிட்டீர்களோ அதே மாதிரி அது நடக்கும். அது நடக்காது சார், தேராது சார் நீங்க நினைச்சிருந்தீங்கனாலும் அதே மாதிரி நடந்துடும். இல்ல அவர் என்னோட உட்காந்து பேசுவாரு, நானும் பேசுவேன், கொஞ்சம் கொஞ்சமா நிறைய விஷயங்கள் எல்லாம் அங்க பேசுவோம், கத்துப்போம், அதுக்கப்புறம் அவருடைய தேவைக்கு நான் சொல்லுவேன், அவர் நிச்சயமா பாசிட்டிவா தான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு நீங்க அந்த நிகழ்ச்சியை அந்த கால் அட்டன் பண்ணீங்கன்னா அதே மாதிரி நடக்கும். ஏன்னா உங்களிடம் ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை உருவாக்குவதும் கூட அந்த இயற்கை தான், அந்த கடவுள் தான், அந்த மனதில் தான் உங்களுக்கு அந்த எண்ண ஓட்டத்தை ஐடியா கொடுக்கறதுவரே அவர் தான். அதனால நீங்க அதை செஞ்சு பாருங்க. இது இப்ப நான் சொல்றது வந்து ஃபாரின் கஸ்டமருக்காக மட்டும் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கஸ்டமரையும் ஜாயின் கால் போகணும் பிளான் பண்றதுக்கு முன்னால ஹோம் ஒர்க்கு பண்ண வேண்டும். கூடுமானவரை முடிஞ்சா எப்படி எங்க உட்கார போறோம், என்ன பேச போறோம், எப்படி ஆரம்பிக்க போறோம், எந்தெந்த அப்ஜெக்ஷன்ஸ் அவரால் கொடுப்பாரு, அந்த அப்ஜெக்ஷன் எப்படி, எல்லாமே நீங்க ஒரு முறை திங்க் பண்ணி பாருங்க, மனதில் ஓட்டி பாருங்கள்.
அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஓகே, ரைட். இப்போ நம்ம வந்து கோ டு தி டாபிக். முன்னால் அந்த இதை போட்டு விட்டுறேன், அனோட்டேஷன் ஒன்று இருக்குல்ல, யாரு கை வைக்கக்கூடாது, கிறுக்கிடுவாங்கல்ல சில பேர் ஸ்க்ரீனில். ஸோ தட் டிசேபிள் அனோட்டேஷன். ஆமாம்மா, அதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணணும். தட் இஸ் வி ஹவ் டு டூ. இப்போ வந்து இல்லை, நீங்கள் காலையில் இவ்வளோ எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வரீங்க. உண்மையிலேயே எங்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப சந்தோஷம் இருக்குது. பட் என்னென்னா அது பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணணும். நீங்கள் சம்பாதிக்கணும். அல்டிமேட் கெய்ம் வந்து சம்பாதித்து ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு. அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஸோ நேற்று நம்ம வந்து அடிப்படையான சில விஷயங்களை பார்த்தோம். என்ஆர்ஐ, எஃப்என்ஐஓ, ஓசிஐ, என்ஆர்ஓ, என்ஆர்இ அக்கௌண்ட்டு எல்லாம் சொன்னோம். அதுக்கப்புறம் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை வந்து நம்ம வந்து 5ஆ பிரிக்கிறோம். இதில் இந்தியா இருக்காது. ஏன் இந்தியா இருக்காது சொல்லுங்க பார்க்கலாம். பேரண்ட் கண்ட்ரி. அது இந்தியா தான். எல்ஐசி ஆஃப் இந்தியா, எல்ஐசி ஆஃப் இந்தியா தான் கொடுக்குது. இந்தியாவுக்கு தனி, இந்தியாவுக்கு இல்ல, இந்தியாவுக்கு ரூல்ஸ் எப்போதுமே இந்தியாவுக்காக தான் ரூல்ஸ் போடுறான். மெடிக்கல் அண்டர் ரைட்டிங், நான் மெடிக்கல் அண்டர் ரைட்டிங், ஸ்பெஷல் ரிப்போர்ட் சார்ட்டு, என்னென்ன நீங்க பேசுறீங்க, ஃபீமேல் லைஃப் எல்லாமே இந்தியர்களுக்கான கண்டிஷன்ஸ். அதை வெளிநாட்டுக்கு பொருத்த முடியுமா? ஒரு பிளான் வருது, அது இந்தியர்களுக்கான பிளான், அதுதான் பேசிக். ஆனா அதை வெளிநாட்டு மக்களுக்கு கொடுக்க முடியுமா, பொருத்த முடியுமா, என்ன கண்டிஷன்ஸ், இதை வந்து பார்க்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம், நாடுகளுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை கொண்டு போறோம். அப்போ அந்த உலகத்தை நம்ம 5ஆ பிரிக்கிறோம். உலக நாடுகள்ல 5ஆ பிரிக்கிறோம். 1ல 18 பேர் இருக்காங்க, குரூப் 2ல 39 பேர் இருக்காங்க, குரூப் 3ல 7 பேர் இருக்காங்க, குரூப் 4ல 53 கண்ட்ரி. பிரதானமான கண்ட்ரி குரூப் 5 121 கண்ட்ரி. இப்ப என்ன சார் விஷயம்ன்றது மட்டும் கொஞ்சம் கவனிங்க. இது எழுதிட்டா நல்லது. ஓரளவுக்கு சின்னதா சிம்பிளா எழுதி. குரூப் 1 அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த இடத்துல சிங்கிள் பிரீமியம் பிளான் மட்டும்தான் விற்க முடியும். என்ன பிளானுப்பா? சிங்கிள் பிரீமியம் பிளான். அதே நேரத்தில் பென்ஷன் பிளான் விற்கலாம். இப்போ சிங்கிள் பிரீமியம் பிளான் நான் 717 ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் இந்த பிளானையும் விற்கலாம். எந்த பிளான் விற்க முடியும்? சிங்கிள் பிரீமியம் பிளானு நவஜீவன் ஸ்ரீ இருக்கு இல்லையா, நவஜீவன் ஸ்ரீ சிங்கிள் விற்கலாம். ஸோ சிங்கிள் பிரீமியம் பிளான் மட்டும்தான் விற்க முடியும். அதுவும் மேக்சிமம் பாலிசி டேர்ம் 15 வருஷம் தான் விற்க முடியும். அதே மாதிரி அவருக்கு மேக்சிமம் சம்மர்ஷூடே 10 லட்சம் தான் கொடுக்க முடியும். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபு மைனருக்கு கிடையாது. இந்த லைன் புரியுறதா உங்களுக்கு? குரூப் 1ஆக இருந்தா, ஏன்னா அந்த இடத்துல ரிஸ்க் அதிகம், சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கு, வன்முறைகள் அதிகம், டெரரிசம் அதிகம், பொருளாதார ரீதியிலையோ கலாச்சார ரீதியிலையோ அரசியல் ரீதியாலேயோ ஒரு நிலையான தன்மை இல்லை. அங்கே ஒரு 4 இந்தியர்கள் ஏதோ ஒரு காரணத்தால அங்க போய் வேலை பார்க்கறாங்க, என்ஆர்ஐ. அப்போ அவன் பாலிசி கேட்கறான். என்ஆர்ஐனாலே நம்ம அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. நம்ம இந்தியன் சிட்டிசன் தானே, அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், இன்சூரன்ஸ் பாதுகாப்பு கொடுக்கணும். அப்படின்னா என்ன கண்டிஷன்னா, ஒன்றும் இல்லை சார், சிங்கிள் பிரீமியம் பிளான் கொடுக்கும். ஏன் சிங்கிள் பிரீமியம் மட்டும் கொடுக்குறாங்கன்னா, அவர் பாலிசி தருடைய பணத்தை ஒரே தவணையாக கட்டிடுறாரு. அவருடைய கமிட்மெண்ட்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நம்ம கமிட்மெண்ட் பத்தி என்னைக்குமே கவலைப்பட வேண்டாம். பாலிசிதாரர் ஒழுங்காக தான் செய்ய வேண்டியது செய்து விட்டால் எல்ஐசி பொறுப்பு ஆட்டோமேட்டிக், கேரண்டீட். உங்களுக்கும் தெரியும், எனக்கு உலகத்துக்கே தெரியும். அப்போ ஒரே முறை கட்டக்கூடிய இன்சூரன்ஸ் பாலிசிகள் பிளஸ் இன்சூரன்ஸே தேவைப்படாத பென்ஷன் திட்டங்கள், இந்த ரெண்டும் கொடுக்கலாம். ஆனால் அந்த ரெண்டுலேயும் கண்டிஷன் இருக்கு. வெறும் 10 லட்சம் தான் சம்மர்ஷூடு, 15 வருஷம் தான் பாலிசி டேர்மே கொடுக்க முடியும். ஹோல் லைஃப் பாலிசி அது இதுன்னு பெருசாலாம் கொடுக்க முடியாது. அந்த நாட்டில் அவருக்கு சம்பாதிக்கிற நபருக்கு தான் கொடுக்க முடியுமே தவிர குழந்தைகளுக்கோ ஹவுஸ் ஒய்ஃப்க்கோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐ ஹவுஸ் ஒய்ஃப், என்ஆர்ஐ சில்ட்ரனுக்கு கிடையாது. குரூப் 2வா இருந்தாருன்னா இதே கண்டிஷன் தான். சில நாடுகளை குரூப் 2ன்னு சொல்றோம், 39 கண்ட்ரி. அப்போ அவங்க என்ன ஒரு விஷயம்னா, அங்கேயும் 15 வருஷத்துக்கு மேலே பாலிசி கிடையாது, அங்கேயும் சிங்கிள் பிரீமியம் பிளான், பென்ஷன் பிளான் தான் கொடுப்போம். ஆனால் 10 லட்சம் சம்மர்ஷூடுக்கு பதிலாக 25 லட்சம் சம்மர்ஷூட் கொடுப்போம். இதுதான் வித்தியாசம். அப்போ குரூப் 1 எது, குரூப் 2 எது நமக்கு தெரியணும். நான் கொஞ்சம் அடுத்தடுத்த ஸ்லைடில் ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன நாடு, என்னென்ன கண்ட்ரி, என்ன கேட்டகரி ஆஃப் ரெசிடென்ஸ் குரூப்புங்கிறத நம்ம காமிச்சிடும். இதே குரூப் 3 என்று சொல்லக்கூடிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா 7 நாடுகள் இருக்கு. இங்க என்ன சார்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க சார், 1 2 கிட்டத்தட்ட 1. குரூப் 1 குரூப் 2 ஒரே கண்டிஷன். அந்த
குவான்டிட்டி ஆஃப் இன்சூரன்ஸ் அந்த 10 லட்சம் 25 அந்த வித்தியாசம் மட்டும்தான். குரூப் 3யும் குரூப் 4ம் கிட்டத்தட்ட ஒன்று. என்ன சார் ஒரே ஒரு கண்டிஷன்னாக்கா அளவு மாறும், இன்சூரன்ஸ் அளவு மாறும். ஸோ குரூப் 3 என்ன சார் 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல டேர்ம் பிளான் தவிர மற்ற பிளானை கொடுக்க முடியும். பேசிக்கா டேர்ம் பிளானை தவிர மற்ற பிளான் கொடுக்கும். அதுலயும் சில பிளான் இல்லைன்னு அந்த பிளான்ல சொன்னா வராது. புரியுதா? குறிப்பிட்ட திட்டங்களை, பெரும்பாலான திட்டங்களை நம்ம இங்க கொடுக்க முடியும். டேர்ம் பிளான் கொடுக்க மாட்டோம். டேர்ம் பிளானோ டேர்ம் ரைடரோ கொடுக்க மாட்டோம். ஆனா அதே நேரத்துல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் சம்ம ஷூட் கொடுக்கலாம். அப்ப டேர்ம் பிளான் கொடுக்கலாம், சேவிங்ஸ் பிளான். டேர்ம் பிளான் கொடுக்க முடியாது, சேவிங்ஸ் பிளான் கொடுக்கலாம். அதாவது சிங்கிள் பிரீமியமும் கொடுக்கலாம், ரெகுலர் பிரீமியம் கொடுக்கலாம், அன்யூட்டியும் கொடுக்கலாம். 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் சம்ம ஷூடு கொடுக்கலாம் அவருடைய ஒரு நபருடைய பேர்ல. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபுக்கு மைனருக்கு கிடையாது. குரூப் 3ல கொஞ்சம் பார்த்துக்கணும். குரூப் 3ல இருக்கக்கூடிய விதிமுறைகள் 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் சம்ம ஷூட் கொடுக்கலாம். டேர்ம் பிளான் தவிர மற்ற பிளான் கொடுக்கலாம். வெளியே போக கூடாது. அதே நேரத்துல அந்த பிளான் செக் பண்ணணும் எப்பயுமே. என்னன்னு கேக்குது, நவுற மாட்டேங்குது. ஒரே ஒரு நிமிஷம். ஜஸ்ட் ஐ வில் பி மியூட்டிங் ஆல். I will be putting இங்க இருக்கு participants. I am muting all. Okay, யாராவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா நீங்க you just again come back. Right. Whether my screen is visible? யாராவது சொல்லணும். ஓகே. இப்போ 3வது கண்ட்ரில இது கொஞ்சம் பேசிக்கா நிதானமா போறதுக்கு காரணம் வந்து இதுக்கான கிளாஸ் உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கிறது இல்லை. NRF எப்பயாவது தான் பேசுவாங்க, கொஞ்சமா சொல்லிட்டு விட்டுருவாங்க. நமக்கு புரிஞ்ச மாதிரி அப்படியே போயிடும். அது இருக்கக்கூடாது. நம்ம குரூப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமா, நேற்று நானும் மொய்தீன் சார் எடுத்த முடிவு அதுதான். எல்லாருக்கும் ஃபுல்லா புரியணும். 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம், சிங்கிள் பிரீமியம் கொடுக்கலாம், ரெகுலர் பிரீமியம் கொடுக்கலாம், ஆல் இன்சூரன்ஸ் பிளான் எக்ஸப்ட் டேர்ம் பிளான் கொடுக்கலாம். அதோட கூட அடுத்தது வந்து அன்யூட்டி எப்பயுமே கொடுக்கலாம். என்ன ஒரு பாயிண்ட், ஹவுஸ் ஒய்ஃப் மைனருக்கு கிடையாது. 1, 2, 3 ரெண்டுத்துக்குமே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில்ட்ரன், மைனர் சில்ட்ரனுக்கு கிடையாது. ஐ திங்க் யூ வில் நவ் யூ வில் பி கிளியர் ஆன் தட். ஆனா பக்கத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா 3வது காலத்துல ரெசிடென்ஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்னு போட்டிருப்பாங்க. 3 per 1000 சம் அஷ்யூர்ட். இது பத்தி ஏதாவது புரிதல் இருக்கா காயத்ரி மேடம்? ரெசிடென்ஸ் எக்ஸ்ட்ரா 3 ரூபாய் அப்படின்னு இருக்கு. ஏதாவது புரிதல் இருக்கிறதா? காயத்ரி மேடம், காயத்ரி ஃப்ரம் காஞ்சிபுரம் சார். சொல்லுங்க சார். rupees 3 per 1000 சம்மர் ஷூட்னா இப்ப அவங்க 10 lakhக்கு அவர் எடுக்கிறாரு அப்படின்னா 30,000 வரைக்கும் அவங்களுக்கு வந்து தட் இஸ் டிபெண்டன்ட்டுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன் சார். அது சரியான்றது எனக்கு தெரியல. இல்ல அதுதான் பேச. டிபெண்டன்ட் என்னது? இது ரெசிடென்ட் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க இல்லையா சார்? இப்போ வந்து இல்ல நீங்க வந்து இல்லம்மா, உங்கள் புரிதல் தவறு. கம்ப்ளீட்டா போர்டுல ஃபுல்லா அழிச்சிருங்க. ஓகே, மைண்ட்ல அந்த ரெசிடென்ஸ் எக்ஸ்ட்ராவான அண்டர்ஸ்டாண்டிங்க கம்ப்ளீட்டா அழிச்சிருங்க. நான் இப்ப சொல்லித்தரேன். சொல்லுங்க சார். பாலசுப்ரமணியன் CBO 21. இது வந்து நார்மலா ஒரு இந்தியன் ரெசிடென்ஸ்க்கு வாங்குற பிரீமியத்தை விட 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா அதிகமா. எல்லாருமே நல்லா கவனிக்கணும். மிக முக்கியமான விஷயத்தை மிஸ்டர் பாலசுப்ரமணியன் சொல்லிட்டு இருக்காரு. முக்கியமான விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சொல்லுங்க சார். இந்தியன் ரெசிடென்ஸ்க்கு நம்ம ஒரு 1000 ரூபீஸ் எவ்வளவு பிரீமியம் வாங்குறோமோ அதை விட 3 ரூபாய் அதிகம் அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில உள்ள அந்த NRIக்கு per 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணுவோம் சார். That is what my understanding. அண்டர்ஸ்டாண்டிங்ல ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இந்த அளவுக்கு என்னால கூட சொல்ல முடியாது. இந்தியாவில் ஒரு நபருக்கு நம்ம பாலிசி போடுறோம்னா எவ்வளவு பிரீமியம் சார்ஜ் பண்ணுவோமோ, டேர்புலர் பிரீமியம் நம்ம சொல்லுவோம். அந்த டேர்புலர் பிரீமியத்தோட கூட 1000 ரூபாய்க்கு கூட பிரீமியம் நம்ம டேபிள் சார்ட் இருக்கு. அதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் தெரியாது. இப்போ நம்ம எல்லாமே கால்குலேட்டர், ஆல் இன் ஒன் கால்குலேட்டர், சேல்ஸ் சாத்தி ஆப்பு, சூப்பர் சேல்ஸ் சாத்தி ஆப்பில் நம்ம இருக்கிறோம். ஆனா பிரீமியம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த திட்டத்துக்கு நம்ம என்ன பிரீமியம் வாங்குவோமோ அந்த பிரீமியத்தை விட அதிகமாக பிரீமியம், கொஞ்சம் ரூபாய் அதிகமாக குரூப் 3 கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாங்குவோம். சரி, அப்படின்னா சிங்கிள் பிரீமியத்துக்கு வாங்குவோம்னா சிங்கிள் பிரீமியம் பிளானுக்கு வாங்க மாட்டோம். நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் அக்ஷய் சாந்தியில ஏதாவது கை வைப்போமா? கை வைக்க மாட்டோம். பென்ஷன் பிளான்லையும் செய்ய மாட்டோம்.
ரெகுலர் சேவிங்ஸ் பிளான் நம்ம கொடுக்கின்ற பொழுது அவருக்கு ஆனந்த் கொடுக்குறோம், லக்ஷியா கொடுக்குறோம், லாப் கொடுக்குறோம், உமங்கு கொடுக்குறோம், உற்சவ் கொடுக்குறோம், நவஜீவன் ஸ்ரீ ரெகுலர் கொடுக்குறோம்னா அவர்களுக்கு நம்ம 3 ரூபாய் அதிகமாக சார்ஜ் பண்ணுவோம். அது என்ன சார் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரீமியம் ரேட்ஸ் இந்திய குடிமக்களுடைய மார்டாலிட்டி டேபிளை அடிப்படையாக வைத்தது. ஞாபகம், இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு என்ன தேவைன்னா குறிப்பிட்ட நபர்கள், குறிப்பிட்ட பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், ஆண்கள், பெண்கள், பல்வேறுபட்ட வயதினர் எத்தனை ஆண்டுகள் ஜீவிக்கிறார்கள், இருக்கிறார்கள், ஒரு பல்வேறு விதமான டேட்டாவை வைத்துக்கொண்டு நம்ம ஒரு டேபிளை ரெடி பண்ணுவாங்க. மார்டாலிட்டி டேபிள்னு பேரு. அந்த டேபிள் வந்து இந்திய குடிமக்களுக்கான டேபிளை பயன்படுத்தி இந்தியர்களுக்காக தான் நம்ம எல்லா பாலிசியும் எடுக்கிறோம். ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இறப்பு விகிதம் வந்து அமெரிக்கால இருக்குமா, சூடான்ல இருக்குமா, வெனிசுலால இருக்குமா, பாகிஸ்தான்ல இருக்குமா, ஆப்கானிஸ்தான்ல இருக்குமா அப்படின்னா இருக்காது, மாறும். இந்தியாவுக்குள்ளேயே மாறுங்கிறது வேற, அதான் வேற வழி இல்லை, ஒரு பொதுமைப்படுத்த வேண்டும் இந்தியாவுக்கு என்று ஒரு டேபிள். ஆனா வெளிநாட்டு நபருக்கு நம்ம பாலிசி கொடுக்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கிறது என்று நம்புகிறோம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 பிரிக்கிறோம். அப்ப குரூப் 3 என்று ஒரு கண்ட்ரியை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா அவர்களிடம் நான் பாலிசி கொடுக்கலாமான்னா கொடுக்கலான்னு வந்துட்டேன். குரூப் 1, குரூப் 2 நான் கொடுக்கவே மாட்டேன். ரெகுலர் பிளானு, சேவிங்ஸ் பிளானு, ரெகுலர் பிரீமியம் பிளான் 1 and 2க்கு கொடுக்கவே மாட்டேன். 3க்கு கொடுப்பேன், ஆனா நான் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட கொடுப்பேன். அதுல இன்னொன்னு கொஞ்சம் பிரீமியம் அதிகமாக சார்ஜ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சூடானுக்கு பாலிசி கொடுக்கணும், சூடானுக்கு என்று ஒரு தனி பிரீமியம் சார்ஜ் போட முடியுமா? இப்ப இந்திய அரசாங்கம் நினைக்குது, நம்ம எல்ஐசி நினைக்குது எல்லா நாட்டிலையும் பாலிசி கொடுக்கலாம்னு சொல்லிட்டேன். அப்ப ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு தனி டேப்லெட் பிரீமியம் போட முடியுமா? நம்ம வரதராஜன் சார் நடந்துனே வாக்கிங் வரதராஜன் சொல்லுங்க, ஒவ்வொரு நாட்டுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய 200 நாடுகளுக்கும் தனித்தனியா எல்ஐசியினுடைய பிரீமியம் ரேட்ஸ் எல்லா பிளானுக்கும் போட முடியுமா? முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம், இருக்கிற பிளான் எல்ஐசிக்காக இந்தியாவுக்காக, வெளிநாடுகளாக இருந்தா தேவைப்பட்டா சில நாடுகளுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் பிரீமியத்தை ஏத்திக்கிறோம். ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி இருக்காங்க, பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருக்கு, டெரரிசம் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, கொஞ்சம் அந்த நாட்டுல அதாவது பாலிசி கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். ஆனா இந்த ஒரு பிரீமியம் எக்ஸ்ட்ரா, அந்த ரெசிடென்ஸ் எக்ஸ்ட்ரா. ரெசிடென்ஸ்னா அவர்கள் எங்கு தங்கி இருக்கிறார்கள், அதான் ரெசிடென்ஸ் குரூப். ரிலேஷன்ஷிப் அந்த இந்தியா அதெல்லாம் கிடையாது, அந்த நாட்டுல ரெசிடென்டா இருக்காரு. எ பர்சன் இஸ் எ ரெசிடென்ட் ஆஃப் எ குரூப் 3 கண்ட்ரி. அதனால அந்த நாட்டுல இருக்கக்கூடிய நபருக்கு நான் பாலிசி கொடுக்குறேன், அந்த நாட்டு என்ஆர்ஐல அந்த நாட்டுல இருக்கக்கூடிய எஃப்என்ஐக்கு நான் பாலிசி கொடுத்தேன்னா 3 ரூபாய் கூட கொடுப்பேன். சப்போஸ் நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் நான் வந்து அவருக்கு நான் சம்ம ஷூட் கொடுக்குறேன்னா அவருக்கு நம்ம எவ்வளவு எக்ஸ்ட்ரா பிரீமியம் போடுவோம்? காயத்ரி மேடம், 10 லட்சம் ரூபாய் அவருக்கு சம்ம ஷூட், எவ்வளவு எக்ஸ்ட்ரா பிரீமியம் அவருக்கு வாங்குவேன்? 10,30,000 சார். 10 lakhக்கு 30,000 அது கரெக்டா? 3,000. நான் அதுக்கு தான் அந்த கேள்வி கேட்கறேன். நிறைய விஷயங்களை நம்ம வந்து நிதானமா போக வேண்டிய கட்டாயத்தோணும். என்ஆர்ஐ கிளாஸ் இன்னைக்கு முடியாது, ஹாப்பி நியூஸா சொல்லி எடுத்துக்கிறேன், நாளைக்கு தான் முடியும், வேற வழி இல்லை. 3 ரூபான்றது 1000 ரூபாய்க்கு. பேப்பர் பேனா வச்சிருக்கீங்களாப்பா? 13 lakhs சார். 13 lakhs சார். என்னது 13 lakhs? சம் அஷ்யூர்ட் கால்குலேஷன் சார். நான் என்ன கேட்கிறேன்னா 10 லட்சம் ரூபாய் சம்ம ஷூடுக்கு அவருக்கு நம்ம பிரீமியம் கால்குலேட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரீமியம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் எக்ஸ்ட்ரா பிரீமியம் வாங்குவேன்னா அந்த நாட்டு சூழ்நிலை அந்த மாதிரி குரூப் 3 கண்ட்ரில வருது. அதனால இந்தியாவுக்குன்னு போட்ட ஒரு பிரீமியம் சார்ட்டை நம்ம அப்படியே அங்க பயன்படுத்த முடியாது, அந்த நாட்டுக்கென்று தனியாக ஒரு பிரீமியம் சார்ட்டை நம்மளால ரெடி பண்ண முடியாது. அப்ப இந்தியா சார்ட்ல நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரீமியத்தை லோடு பண்றோம். இந்தியன் ஆல் இன் ஒன் கால்குலேட்டர்லயோ சேல்ஸ் சாத்தி ஆப்லயோ ஒரு பிரீமியம் வரும் இல்லையா, அதை வச்சுக்கணும், கூட கொஞ்சம் பிரீமியத்தை ஆட் பண்ணணும். அப்ப 10 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு ஆட் பண்ணுவீங்க? சந்தேகம் அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு பேப்பர் பேனா வச்சிருக்கிறவங்களா இருந்தா எழுதுங்க, கீழே 1000 போட்டு ஒரு கோடு போட்டு 3ன்னு எழுதுங்க. 1000 ரூபாய் சம்ம ஷூடா இருந்தா 3 ரூபாய் கூட வரும். 10,000 ரூபாயா இருந்தா எவ்வளவு வரும்? அப்ப 1000 ரூபாய் பக்கத்துல ஒரு ஜீரோ நீங்க போடுறீங்க, கரெக்டாமா? 10 லட்சம். 3,000 சார். இல்லப்பா, இது சொல்லி கொடுக்க விட மாட்டேங்கிறீங்களேப்பா. 1000 ரூபாய்னா 3 ரூபான்னு எழுதுங்க, இங்க ஒரு 0 சேர்த்து 10,000 எழுதுங்க, அங்க 30ன்னு எழுதுங்க. மறுபடியும் 10,000 பக்கத்துல ஒரு ஜீரோ ஆட் பண்ணுங்க, எவ்வளவு வரும்?
1 லட்சம். அப்ப இங்க 30 பக்கத்துல ஒரு 0 ஆட் பண்ணுங்க, எவ்வளவு வரும்? 300. இப்ப 10 லட்சம் கேட்டிருக்கிறதுனால 1 லட்சத்துக்கு பக்கத்துல இன்னொரு 0 போடுங்க. இங்க ஒரு 0 போட்டீங்கன்னா அங்க ஒரு 0 போடுங்க. அப்ப 10 லட்சம் ரூபாய்ன்னு சொன்னா எவ்வளவு ரூபாய் வரும்? 3000 சார். அவ்வளவுதான். அது 13 லட்சமும் கிடையாது, 3 லட்சமும் கிடையாது. பயப்பட வேண்டாம். அப்ப எதுக்கு சார் இந்த 3000 ரூபாய் பண்றீங்க? அப்படி கிடையாதுங்க. நம்ம பப்ளிக் மணியில வேலை பார்க்கிறோம். ஸோ ஒரு இடத்துல எவ்வளவு ரிஸ்க் இருக்கோ அந்த ரிஸ்க்குரிய சார்ஜ் நம்ம அங்க வாங்கணும். வாங்கலைன்னா நம்முடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அடி வாங்கிடும். அல்லது தேவையில்லாம மற்ற கண்ட்ரிக்காரங்க அவருக்காக பிரீமியம் பே பண்ற மாதிரி ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? கான்செப்ட் புரியுதா? அவர்களுக்கு ரிஸ்க் இருக்கிறது, ஆனா கொடுக்குறோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரீமியம் வாங்குறோம். சரி, 3வது குரூப் 3ல இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணீங்க. குரூப் 3 கண்ட்ரிக்காரங்க எப்ப பாலிசி எடுக்க வந்தாலும் எலிசா ஃபார் ஹெச்ஐவி அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டை எடுத்தே ஆக வேண்டும், கம்பல்சரி. சார் இந்த நோட் பண்ணிக்கிறீங்க, ஒரு ஐடியாக்காக தான் பேசிட்டு இருக்கீங்க. குரூப் 3 கண்ட்ரிக்கு போய் பாலிசி எடுங்க நான் சொல்ல போறது கிடையாது. உங்களுக்கு குரூப் 3 கண்ட்ரி ஆள் இல்லாம கூட இருக்கலாம், ஆனா நீங்க பேசிக்கா புக் நாலேஜ் நமக்கு தேவை. குரூப் 4 இருந்தாங்கன்னா அதே கண்டிஷன் தான், ஆஸ் அபோவ் நிறைய இடங்கள்ல இருக்கும். ஆனா 1.5 கோடிக்கு பதிலாக 2.5 கோடி கொடுக்கலாம். டேர்ம் பிளான் தவிர மற்ற எல்லா பிளானும் கொடுக்கலாம். ஒரே ஒரு வித்தியாசம், குரூப் 4 இருந்தா ஹவுஸ் ஒய்ஃப் என்ஆர்ஐக்கு அலவுடு. ஹவுஸ் ஒய்ஃப் என்ஆர்ஐக்கு அலவுடு. அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் என்ஆர்ஐ என்ன அர்த்தம்? இங்க இருக்கிறவங்க இல்ல, அந்த நாட்டில் வசிக்கின்ற என்ஆர்ஐ ஹவுஸ் ஒய்ஃப், அந்த நாட்டில் வசிக்கின்ற என்ஆர்ஐ மைனர் சில்ட்ரன். இது ஒரு பிளஸ் பாயிண்ட். அடுத்த பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, 3 ரூபாய்க்கு பதிலா 2 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா 3 விட 4 கொஞ்சம் பெட்டர், 1 விட 2 பெட்டர், 2 விட 3 பெட்டர், 3 விட 4 பெட்டர், 5 பெட்டரோ பெட்டர். நான் அந்த 1 2 3 4 எது ரெசிடென்ஸ் குரூப் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப 2 ரூபான்னு சார்ஜ் பண்ணா, சப்போஸ் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாலிசி எடுத்தாருன்னா அவருக்கு நம்ம பிரீமியம் எவ்வளவு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவோம்? 2000 அவ்வளவுதான், சிம்பிள். 1 லட்சம் ரூபாய்க்கு 1000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய்க்கு 2000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய்க்கு 3000 ரூபாய். இந்த புரிதல் வேண்டும். இதே குரூப் 5 இருந்தாங்கன்னா 121 கண்ட்ரி இருக்கு, எல்லா பிளானும் கொடுக்கலாம். அதுலயும் சில பிளான் வராது, ஹெல்த் பிளான் வராது, அதெல்லாம் வேற, அது உள்ள போய் பார்க்கணும், கேஸ் பை கேஸ் பார்க்கணும். சில டேர்ம் பிளானே கூட வராது, அதெல்லாம் உள்ள போய் பார்க்கணும். அவ்வளவு ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்ல நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆனா எல்லா பிளானும் கொடுக்கலாம்னு மீனிங் என்னன்னா, ரெகுலர் சேவிங்ஸ் கொடுக்கலாம், சிங்கிள் பிரீமியம் சேவிங்ஸ் கொடுக்கலாம், டேர்ம் பிளான் கூட சப்ஜெக்ட் டு சம் கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். அதற்கு பிறகு டேர்ம் இன்னொரு பிளான் இருக்கு. என்ன பிளானு? அக்ஷய் சாந்தி மாதிரி பிளான் கொடுக்கலாம். நல்லா நோட் பண்ணீங்க, அக்ஷய் சாந்தி பிளான் எல்லாருக்கும் கொடுக்கலாம். இந்த 5 விதமான கண்ட்ரிக்கும் கொடுக்கலாம். எங்கேக்குமே அது மெடிக்கல் கிடையாது. பேசிக்கலி அந்த பிளான் மெடிக்கல் இல்லைன்றதுனால எந்த நாட்டுக்காரங்களுக்கு கொடுத்தாலும் அது நான் மெடிக்கலில் வரும். அதையும் மனசுல வச்சிங்க. நான் மெடிக்கல் டேர்ம் பிளான், இந்த பிளான் அன்யூட்டி பிளான் ஆல்வேஸ் அண்டர் நான் மெடிக்கல். வேற ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான்னு நீங்க பாருங்க. ரெசிடென்ஸ் எக்ஸ்ட்ரா ஏதாவது போடுறோமா? இல்ல. ஏன்னா என்ன, அது குரூப் 5 இஸ் ஈக்குவல் டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இஸ் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தேன் இந்தியா. இந்தியா மாதிரி கண்ட்ரி, இந்தியாவுடைய ரூல்ஸ் அப்படியே அதுக்கு பொருந்தும், அண்டர் ரைட்டிங் ரூல்ஸ், அல்லது இந்தியாவோட பெட்டர். அதுக்காக நம்ம தனி அண்டர் ரைட்டிங் ரூல்ஸ்லாம் போடலை. ஸோ இந்தியன் ரூல்ஸை நம்ம அப்ளை பண்ணுறோம். எவ்வளோ நாளைக்கு டேர்ம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? பிரீமியத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? இன்சூரன்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஹவுஸ் ஒய்ஃபுக்கு கொடுக்கக்கூடாதா? இல்லை சார், கொடுக்கலாம் சார். மைனருக்கு கொடுக்கலாமா? ஸோ இந்த 2 ஸ்லைடு தான் இப்போ நம்ம கவர் பண்ணியிருக்கோம். குரூப் 5 கண்ட்ரியை, 5 கண்ட்ரியை நம்ம எப்படின்னு சொல்றோம். இதுல ஏதாவது புரிதல் இல்லாம இருக்கா? ஹெச்ஐவின்னு சொன்னீங்களா, அது என்ன நெகட்டிவ் டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்குமா சார்? அதாமா, ஹெச்ஐவி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் அது குரூப் 3 கண்ட்ரிக்கு கம்பல்சரி. குரூப் 3 உங்களுக்கு போகும்போது காமிக்கிறேன். ஜஸ்ட் ஐ வில் ஷோ டு யூ ஆல்சோ. ஹெச்ஐவின்றது என்னன்றது அது நீங்க ஸ்பெஷல் ரிப்போர்ட்ல வந்துடும். பட் குரூப் 3 கண்ட்ரிக்கு, அதனால அந்த குரூப் 3 ஸ்பெசிஃபிக்கா பண்ணியிருக்கான். அந்த கண்ட்ரிக்கு பாலிசி எடுக்கிறோம்னா இருந்தா அந்த எலிசா ஹெச்ஐவி டெஸ்ட் கம்பல்சரின்னு அர்த்தம். இங்க பாருங்க, நேற்று கூட ஒரு மேடம் கேட்டாங்க, சார் கண்ட்ரி குரூப் 1 குரூப் 2 எனக்கு வேணும்னு. குரூப் 1 குரூப் 2 தனியா பிரிச்சு போட்டா கூட நமக்கு அதை தேடுறது கஷ்டமா இருக்கும். அதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது ஒரு ஹோம் ஒர்க் பெருசாவே பண்ணது. இந்த ஹோம் ஒர்க்கு உலக நாடுகளுடைய எல்லாத்தையும் பட்டியலிட்டாச்சு, ஆல்பபெடிக்கல் ஆர்டர்ல பட்டியலிட்டு இருக்கு. பக்கத்துல அது எந்த குரூப்னு காமிச்சிருக்கும். கம்போடியா என்ன குரூப் பாருங்க,
36 நம்பர் கம்போடியா 4, பஹ்ரைன் 5, அரூபான்னு ஒரு கண்ட்ரி 5, எங்க இருக்குன்னு தெரியல, அர்ஜென்டினா 5, ஆப்கானிஸ்தான் என்ன கண்ட்ரி பாருங்க, குரூப் ரெசிடென்ஸ் குரூப் பாருங்க, ஆப்கானிஸ்தான் 1. ஒன்னு. அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் பயப்படணும். பங்களாதேஷ் அதுலயே நிறைய வச்சிருக்கான், 2லயும் பல பகுதிகள் 2ல இருக்கு, சில பகுதிகள் அதர்ஸ் 4ல இருக்கு. ஒரு நாட்டையே நம்ம பிரிக்கிற கட்டுப்பாடு திட்டத்தில் நம்ம இருக்கிறோம். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆர்மேனியால வந்து 2 பகுதி இருக்கு, ஒரு பகுதி 2ல வருது, ஒரு பகுதி 4ல வருது. அதர்ஸ்ன்றது தவிர இன்னொன்னு இருக்கு, அந்த ஒரிஜினலா இந்த பகுதிகள் நம்ம பிரிச்சுட்டோம், அந்த பகுதிகள் தவிர மத பகுதிகளை அதர்ஸ்ல கொண்டு போறோம். 48 காமரோஸ் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, காமரோஸ் 3. ஆனா பக்கத்துல HIVன்னு இருக்கும். கம்பல்சரியாக அந்த குரூப் 3 மட்டும் கம்பல்சரி, குரூப் 4க்கு சில இடங்களில் வரலாம். கேப் வெர்டே அங்க வந்து HIV வருது. போஸ்னியா பாருங்க, போஸ்னியா குரூப் 4, ஆனா போட்ஸ்வானா குரூப் 4, ஆனா HIV தேவை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லயே நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. பிராக்கெட்ல HIV ரிப்போர்ட், HIV இல்லை அப்படின்னு சொல்ல ரிப்போர்ட் வேணும்ன்றத நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். உலக நாடுகள் முழுமையும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹெய்ட்டின்னு ஒரு தீவு இருக்கு, ஹெய்ட்டி அடிக்கடி வன்முறை பிரமாதமா நடக்கும், ஹெய்ட்டி அது 1ல இருக்கு. அதே மாதிரி காங்கோ எங்க இருக்கு, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் த காங்கோ 1ல இருக்கு. ஜஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா புரியும். பிரான்ஸ் 5ல இருக்கு, பின்லாந்து 5ல இருக்கு, எத்தியோப்பியா 2ல இருக்கு. ஸோ இந்த நாடுகள்ல இருந்து 1, 2ல இருந்து வரவங்களுக்கு சிங்கிள் பிரீமியம் மட்டும்தான் கொடுக்க முடியும், ஆனா எக்ஸ்ட்ரா கிடையாது. 3, 4ல இருக்கிறவங்களுக்கு சிங்கிள் பிரீமியம் கொடுக்கலாம், ரெகுலர் பிரீமியம் கொடுக்கலாம், டேர்ம் பிளான் கொடுக்க முடியாது. அவர்களுக்கு அந்த ரெகுலர் பிரீமியம் கொடுக்கும்போது மட்டும் எக்ஸ்ட்ரா வரும், சிங்கிள் பிரீமியத்துக்கு எக்ஸ்ட்ரா எப்பயுமே வராது. ஆனா எந்த கண்ட்ரியா இருந்தாலும் அக்ஷய் சாந்தி நான் மெடிக்கலில் கொடுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் லிஸ்ட். இதை நீங்க பயன்படுத்துங்க. ஐ திங்க் இது நீங்க ஏதாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? இந்த லிஸ்ட்டை பார்த்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? சார் இதான் சார் ஃபர்ஸ்ட் டைம். நான் பிரான்ச்ல இருந்து வாங்கி போன வருஷம் ஒரு பேப்பர் கம்ப்ளீட் பண்ணேன் சார். இந்த லிஸ்ட் ஆக்சுவலா பிரீமியம் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 5.25 ஹாஃப் இயர்லி வாங்கினது. சூப்பர், கனடா. ஓகே, சூப்பர் சூப்பர். இப்ப நான் கேக்குற கேள்விக்கு சரியான பதில் எங்கேயும் வரலையே. பார்த்தேன் சார். வண்டர்ஃபுல். யார் அது? நிறைமதி கும்பகோணம். நிறைமதி கும்பகோணம், சூப்பர். இந்த ஆன்சர் தான் நான் எதிர்பார்த்தேன். நேத்து இந்த பிபிடி நான் ஏற்கனவே அனுப்பிட்டு கொஞ்சம் படிச்சு வச்சிங்கப்பா அப்படிங்கிற சொன்னேன். அப்போ அந்த பிபிடியை நிறைய நபர்கள் இன்னும் பார்க்கவில்லை. பார்த்துருங்கோ, இன்னைக்கு பார்த்துருங்கோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் இப்போ இந்த லிஸ்ட் வந்து ஆல்டர்னேஷன் ஆகுமா சார்? இதுல பெர்மனன்ட் ஃபிக்ஸ்டு லிஸ்டா சார் இது? அதாவது எப்பயுமே புரிஞ்சுங்க, இன்றைய லிஸ்ட் நீங்க இன்னைக்கு தேதியில இந்த லிஸ்ட் இருக்கு. இது வந்து டெய்லிலாம் மாத்திட்டு இருக்க மாட்டாங்க, ரொம்ப அக்கேஷனலா தான் கை வைப்பாங்க. மாறினாங்கன்னா டெஃபினெட்லி a new list will come to you in various forums. ஓகே. இன்றைக்கு லிஸ்ட் இதுதான். அதே மாதிரி நீங்க வந்து பாலிசி கொடுத்த பிறகு அந்த குரூப்ல அந்த மாடிஃபிகேஷன் இருக்குன்னா அது கஸ்டமரை பாதிக்காது. ஏன்னா இது எல்லாத்துக்கும், இது எல்லாமே பாலிசி எடுக்கும் போது நம்ம என்ன விதிமுறைகளை பயன்படுத்த வேண்டும் சொல்றதுக்காக தான் இருக்கு. பாலிசி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இன்டர்னலா ஒரு குரூப்பை மாத்துறதுனாலலாம் கஸ்டமருக்கு எந்த பாதிப்பும் வராது. ஓகே, தேங்க்யூ சார். ஸோ என்ஆர்ஐ எஃப்என்ஐஓக்கு நம்ம வந்து என்ன விதமான ரைடர்ஸை கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு கேள்வி. பொதுவாக பார்த்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2ல ஏபி கிடையாது. ஏபி குரூப் 3 குரூப் 4 குரூப் 5 இதுக்கு வந்து ஏபி ரைடர் ஏடிடிபி ரைடர் உண்டு. குரூப் 5க்கு மட்டும்தான் டேர்ம் ரைடர் உண்டு. குரூப் 5க்கு மட்டும்தான் பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் ரைடர் உண்டு. கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் எந்த கண்ட்ரிக்கும் கிடையாது. இது எல்லாமே யாரை பத்தி? என்ஆர்ஐ. அதே எஃப்என்ஐஓ அப்படின்னு நம்ம வரும்போது நல்லா கவனிங்கன்னா எஃப்என்ஐஓக்கு டேர்ம் ரைடர் கிடையாது. இந்த என்ஆர்ஐ எஃப்என்ஐஓ வித்தியாசம் நீங்க இப்போ கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. என்ஆர்ஐ எஃப்என்ஐஓ நம்ம பெரிய வித்தியாசம் இல்லை, சின்ன சின்ன வித்தியாசங்கள். அதுல முதல் வித்தியாசமா நம்ம எதை பார்க்கலாம்? ரைடர்ல டேர்ம் ரைடர் கிடையாது, பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் ரைடர் கிடையாது. ஆனா இந்த 2 ரைடர் நம்ம யாருக்கு கொடுக்குறோம்? என்ஆர்ஐக்கு கொடுக்குறோம். என்ஆர்ஐக்கு கொடுக்குறோம், எஃப்என்ஐஓக்கு கொடுக்கல. எந்த ரைடர் எஃப்என்ஐ கொடுக்கல? டேர்ம் ரைடரும் கொடுக்கல,
பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் ரைடரும் கொடுக்கவில்லை. கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்னு ஒரு ரைடர் 2 பேருக்குமே கொடுக்கவில்லை. 2 பேருக்குமே கொடுக்கவில்லை. ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் நம்ம 2 பேருக்குமே கொடுக்கிறோம். இப்ப வெளிநாடுகள்ல இருந்து நம்ம கண்ட்ரீஸ்ல பாலிசி வாங்கணும்னா என்ன கண்டிஷன்? ரொம்ப முக்கியமான கண்டிஷனா நல்லா நோட் பண்ணீங்கன்னா இதுல இருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். 1, 2, 3, 4 இந்த குரூப்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ரெசிடென்ட் குரூப்ஸ் 1, 2, 3, 4ல இருக்கிறவங்களுக்கு பாலிசி வேணும்னா நல்லா புரிஞ்சுங்க, எந்த பிளானா இருந்தாலும் இந்தியாவுக்கு வந்தால்தான் கொடுக்க முடியும். குரூப் 5ல இருக்கிறவங்களுக்கு இந்தியாவுக்கு வந்தும் வாங்கலாம், வீட்டில் இருந்தபடியே மெயில் ஆர்டர் பிசினஸும் வாங்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப வித்தியாசம். குரூப் 5, குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, 4 இந்த 4 இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்க்ளூடிங் டேர்ம் பிளானு, இன்க்ளூடிங் பென்ஷன் பிளானு நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தாதான் கொடுக்க முடியும். நோ மெயில் ஆர்டர் பிசினஸ். நோ மெயில் ஆர்டர் பிசினஸ். அதே மாதிரி அவர்களுக்கு எந்த பிளானை நம்ம கொடுத்தாலும் மெடிக்கல் கம்பல்சரி அதர் தேன் பென்ஷன் பிளான். சப்போஸ் சிங்கிள் பிரீமியம் என்டோன்மெண்ட்டே கேட்குறாங்க, நம்ம நவஜீவன் ஸ்ரீ சிங்கிள் கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். மெடிக்கலா நான் மெடிக்கலா அப்படின்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் கம்பல்சரி. நான் மெடிக்கல் என்பது அவர்களுக்கு கிடையாது. யாரு கிடையாது நான் மெடிக்கல்? குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4க்கு கிடையாது. அவர்களுக்கு பென்ஷன் பிளானா இருந்தா நான் மெடிக்கல். ஏன்னா பென்ஷன் பிளான் கம்பல்சரி நான் மெடிக்கல். அக்ஷய் சாந்தி அங்க இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்லை, முழுமையான பிரீமியம் அவர் செலுத்தி விடுகிறார். அப்போ டேர்ம் பிளான், அதாவது அவர்களுக்கு என்ன பிளான் கொடுக்கலாம்? சிங்கிள் பிரீமியம் பிளான் தான் கொடுக்க முடியும். அதுவும் மெடிக்கலில் கொடுக்க முடியும். அதுவும் இந்தியாவுக்கு வந்தால்தான் கொடுக்க முடியும். அவர்களுக்கு அக்ஷய் சாந்தி கொடுக்க முடியும், அதை நான் மெடிக்கலில் கொடுக்க முடியும். ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது தான் வாங்க முடியும். ஆனா குரூப் 5 எத்தனை கண்ட்ரி? குரூப் 5 நம்மோட கிளாஸ்ல இருக்கிறவங்க 121 countries. நல்ல ரிமெம்பர் பண்ணிக்கலாம். 121 கண்ட்ரிய 121 கண்ட்ரில இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் நமக்கு பெரிய அட்வான்டேஜ். அவர்கள் இந்தியாவுக்கு வரும்போது வாங்கலாம். ஏஜென்ட் கூட அந்த நாட்டுக்கு போய் கேன்வாஸ் பண்ணி ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிட்டு ஏஜென்ட் எடுத்துட்டு வந்துடலாம். வெளிநாட்டுல இருக்காரு, அவர் அங்கதான் இருக்காரு. அவர் இங்க வரல, ஆனா ஏஜென்ட் அங்க போலாம். இது வந்து கேரளால இல்ல, இது சகஜமான ஒரு விஷயம். பிசினஸ் டூருக்குன்னே போவாங்க. நம்ம முகவர்கள் வந்து ஆண்டின் சில மாதங்கள் கல்ஃப் கண்ட்ரிக்கு போய் பெரும்பாலும் அங்க போய் தங்கி 1 மாசம் 2 மாசம் இருந்து ப்ரொபோசல் ஃபார்ம் எல்லாம் வாங்கி நேரடியா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் ஃபார்ம் எல்லாம் வாங்கி செக் எல்லாம் வாங்கிட்டு வருவார்கள். அப்போ இந்தியாவுக்கு அவர் வரணும் அவசியம் கிடையாது, நாம அங்க போய் வாங்கிட்டு வரலாம். அல்லது நாமும் போக வேண்டாம், அவரும் வர வேண்டாம், மெயில் ஆர்டர் பிசினஸ் மூலமாக பாலிசி வாங்க. ஸோ எவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு என்ஆர்ஐன்னு சொன்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர் வரும்போது பேசலாம். அவர் வரும்போது பேசலாம்னா பேசலான்னு தான் வராரு. வந்த உடனே அவருக்கு அவ்வளவு வேலைகள் வந்து விடுகிறது. அப்ப கடைசியில பேசுவதற்கு கூட நேரம் இல்லை. அப்புறம் பாலிசி போடுறதுக்கு எங்க நேரம் இருக்கும்? அதுக்கு பதிலா நீங்க இந்த ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டான் சார். ஒரு காலத்துல இந்தியாவில் வரும்போது தான் பாலிசி போடலான்னு இருந்தது, இப்ப அப்படி இல்லை. நீங்கள் வந்து நான் ஃபார்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தபால்ல அனுப்புறேன், நீங்க அதுல கையெழுத்து போட்டு அனுப்புங்க. மற்ற விவரங்கள் என்னென்ன வேணும்னு சொல்ல எல்லாத்தையும் எனக்கு அனுப்புங்க. நீங்க அங்கேயே இருங்க, நாங்க இங்கேயே இருக்கிறோம், பாலிசி மட்டும் நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியும். அதனாலதான் குரூப் 5 கண்ட்ரிக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. இந்தியாவுக்கு அவங்க வரும்போது வாங்கலாம், முகவர் கூட சென்று வாங்கிட்டு வரலாம், அல்லது தபாலில் அந்த படிவங்களை பெற்று முடித்து கொடுக்கலாம். பொதுவா நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு வழக்கமா பாலிசி எடுக்கும்போது என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும். என்ஆர்ஐக்கு என்ன வேணும் அப்படின்னா சில கூடுதலான சில விவரங்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. என்ன சார் தேவைப்படுகின்றன? பாஸ்போர்ட் எல்லா பேஜும் தேவை. அப்புறம் கடைசியாக அவர் வந்து அவருடைய மூவ்மெண்ட்ஸ், இமிகிரேஷன் சீல், எப்போ வந்தார், இந்தியாவுக்கு வந்தாரு அல்லது இந்தியா விட்டு எப்போ போனாரு, அந்த சீல் இருக்கக்கூடிய பேஜும் கம்பல்சரி. ஏன்னா அவருடைய மூவ்மெண்ட்ஸை நம்ம பார்க்குறோம், எப்போ போனாரு எல்லாம். ஆல் பேஜஸ் ஆஃப் காப்பி, பாஸ்போர்ட்டோட ஆல் பேஜஸ் காப்பி. ரெண்டாவது, ஒரு வெளிநாட்டில் இருக்காருன்றதுனால நம்ம எச்சரிக்கையாக சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அவர் உண்மையிலேயே வேலையில் இருக்கிறாரா, அதற்கான ப்ரூஃப் வேணும். அப்போ எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் அதனுடைய காப்பி,
இல்லையா அப்பாயின்மெண்ட் லெட்டரா கொடுப்பாங்க சில இடங்கள்ல, அது கொடுக்கலாம். அல்லது ஐடி கார்டு ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட போதும். ஏதாவது ஒரு ப்ரூஃப் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். அதே மாதிரி அவருடைய விசா காப்பி வேணும். அங்க போய் தங்கியிருக்காரு இல்லையா வேலைக்கு, அதனால. அதுக்கப்புறம் சேலரி ஸ்லிப்பு கடந்த 3 ஆண்டுகள், கடந்த 3 மாதங்களுடைய சேலரி ஸ்லிப்பு வேணும். அதே மாதிரி அந்த 3 மாதங்களும் அந்த பணம் அவருக்கு தான் வந்திருக்குது, அவர் அக்கௌண்ட்ல ஒழுங்கா வந்துகிட்டு இருக்குன்னு காமிக்கிறதுக்காக பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ 3 மாதங்களுக்கு வேணும். நிறைய பேர் சொல்லுவாங்க 3 மாசம் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது சார் அப்படின்னு கேட்பாங்க. 3 மாசம் எனக்கு வேண்டாம், 3 மாத என்ட்ரி இருக்கிற பேஜஸ் கொடுத்தா கூட போதும். 3 மாதங்களுடைய என்ட்ரி இருக்கணும் கரெக்டா. இப்ப டிசம்பர் 1ஆம் தேதி ஒரு என்ட்ரி இருக்கு, ஜனவரி 1ஆம் தேதி ஒரு என்ட்ரி இருக்கு, நவம்பர் 1ஆம் தேதி என்ட்ரி. ஓகே, இந்த என்ட்ரி தான் எனக்கு தேவை. அப்ப நான் அது கன்ஃபார்ம் பண்ணுவேன். சேலரி ஸ்லிப் இருக்கிற அமௌண்ட்டும் பேங்க் கிரெடிட் ஒண்ணா இருக்கா. என்ஆர்ஐ கொஸ்டினர், அவரை பற்றி ஆஸ் அன் என்ஆர்ஐ அவர் எப்ப இந்தியால இருந்து போனாரு, எப்ப வராரு, அவங்க சொந்தக்காரங்க யாரும் இங்க இருக்கிறாங்க, எப்படி பணம் கட்ட போறாங்க, பாஸ்போர்ட் டீடைல்ஸ், விசா ஸ்டேட்டஸ்லாம் இருக்கிற ஒரு சின்ன சிம்பிள் கொஸ்டினர் ஃபார்ம். அதே மாதிரி தேவைப்பட்டா மெடிக்கல் ரிப்போர்ட், ஸ்பெஷல் ரிப்போர்ட், நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அவர்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட், ஸ்பெஷல் ரிப்போர்ட் வருமா, நான் மெடிக்கல்ல வருமா, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். we are going to discuss. அதே மாதிரி ஃபட்கான்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. அதாவது நிறைய நாடுகள் என்ன பண்றாங்கன்னா வருமானத்தை வந்து சரியா மக்கள் காட்டுவதில்லை, அப்போ இன்கம் டாக்ஸுக்கு அவர்கள் உட்படுவதில்லை. வெளிநாட்டுல இருக்கிறவங்க நான் எனக்கு வெளிநாட்டு வருமானம் சார் அங்க ஃபைல் பண்ணிட்டேன்னு, வெளிநாட்டுல கேட்டா இந்தியால ஃபைல் பண்ணிட்டேன்வாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காக இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. நாடுகளை சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபட்கான்னு ஒரு ஃபார்மை டிசைட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபாரின் அக்கவுண்ட் டாக்ஸ் கம்ப்ளையன்ஸ் ஆக்ட். நிறைய பேர் 2 நாடுகள்ல வருமானம் வருதுன்னா அவர் வருமான வரியை எங்கு கட்டுகிறார், வருமான வரியை கட்டுறாரோ இல்லையா, வருமான வரி கணக்கை எங்கு தாக்கல் செய்கிறார். வெளிநாட்டுல சாப்பிடுறா இந்தியா, வெளிநாடா இந்தியாவா, அப்ப இந்தியானா பேன் நம்பர் கொடு, வெளிநாடுனா அங்க இருக்கக்கூடிய பேன் நம்பர் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கொடுன்னு கேட்கறாங்க. அதுதான் ஃபட்கா ஃபார்ம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ். ப்ரப்போசல் ஃபார்ம் வேணுமா வேணாமான்னு கேட்காதீங்க, அது பேசிக். ப்ரப்போசல் ஃபார்ம் வேணுமா, போட்டோ வேணுமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கக்கூடாது. இல்லை பேசிக் எந்த ஃபார்ம், அது காமன். அடிஷனலாக நம்ம இந்த படிவங்களை பெற வேண்டும். இப்போ நம்ம வந்து குரூப் 5னா சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். என்ன பிளான் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்னா, குரூப் 5ஆ இருந்தா டேர்ம் பிளானும் பென்ஷன் பிளானும் கொடுக்கலாம். பென்ஷன் பிளானு எப்பயுமே கொடுக்கலாம், எல்லாரும் கொடுக்கலாம். இங்க டேர்ம் பிளானையும் கொடுக்கலாம். ஆனா குரூப் 5ல டேர்ம் பிளான் யாருக்கு கொடுக்க முடியும், யாருக்கு கொடுக்க முடியாது சொல்லுங்க பார்க்கலாம் கிளாஸ்ல இருக்கிறவங்க. குரூப் 5 பென்ஷன் பிளான் யாருக்கு, இது டேர்ம் பிளான் யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்க முடியாது. என்ஆர்ஐக்கு கொடுக்கலாம், எஃப்என்ஐஓக்கு கொடுக்க முடியாது. எஃப்என்ஐஓக்கு டேர்ம் பிளான் இல்லை, எஃப்என்ஐஓக்கு டேர்ம் பிளான் இல்லை, அது மட்டும் ஞாபகம். ரைட். நோ ரெசிடென்ஸ் எக்ஸ்ட்ரா இஸ் சார்ஜ். எக்ஸ்ட்ரா பிரீமியம் நம்ம சார்ஜ் பண்ண மாட்டோம். குரூப் 1க்கு குரூப் 2க்கு சார்ஜே பண்ண மாட்டோம். ஏன்னா அங்க நம்ம ரெகுலர் இன்சூரன்ஸ் பிளான் இல்ல. குரூப் 3 குரூப் 4ஆ இருந்தா 3 ரூபாய் 2 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம். ஆனா குரூப் 5க்கு அது கிடையாது. அதே மாதிரி இவ்வளவுதான் பாலிசி கொடுக்கலாம்னு லிமிட் இருக்குல்ல, நோ சீலிங். மேக்ஸிமம் சம் அஷ்யூர்ட் 1.5 கோடி 2.5 கோடி நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அது இதுல கிடையாது, எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். மறுபடியும் மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கணும். குரூப் 5 பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். குரூப் 5ல இருக்கக்கூடிய என்ஆர்ஐஸ், குரூப் 5ல இருக்கக்கூடிய என்ஆர்ஐஸ் ப்ரிஃபர்டு குரூப்லயும் அப்புறம் ஸ்பெஷல் குரூப்லயும் வரலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ப்ரிஃபர்டு குரூப், ஸ்பெஷல் குரூப். என்ன சார் கன்ஃபியூஷனா இருக்கு? அப்படி கிடையாது. ப்ரிஃபர்டு நான் மெடிக்கல் நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம், டீடைலா பேசியிருக்கோம். ப்ரிஃபர்டு, ஸ்பெஷல், ஜெனரல். அப்போ குரூப் 5ல இருக்கக்கூடிய ஒரு என்ஆர்ஐ நம்முடைய ஸ்பெஷல் குரூப்லயோ ப்ரிஃபர்டு குரூப்லயோ நம்ம கண்டிஷன்ஸ் பிரகாரம் வந்தாங்கன்னா நான் மெடிக்கலிலும் வருவார்கள். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? ப்ரிஃபர்டு குரூப்லயோ ஸ்பெஷல் குரூப்லயோ நம்முடைய எல்ஐசில இந்தியாவில் இருக்கக்கூடிய அண்டர் ரைட்டிங் ரூல்ஸ் என்ன இருக்குதோ அந்த ரூல்ஸ்ல ஃபிட் ஆனாங்கன்னா அந்த என்ஆர்ஐஸ், குரூப் 5 கண்ட்ரில இருக்கக்கூடிய என்ஆர்ஐஸ்க்கு ப்ரிஃபர்டு குரூப்லயோ நான் ஸ்பெஷல் குரூப்லயோ ஃபிட் ஆனாங்கன்னா, நம்ம கண்டிஷன்ஸோட ஒத்து போனாங்கன்னா அவர்களுக்கு நான் மெடிக்கலும் உண்டு. இதே எஃப்என்ஐஓ இருக்கிறாங்க, குரூப் 5 இருக்காங்கன்னா அவர்கள் அந்த நம்முடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டார்கள் என்றால் ப்ரிஃபர்டு நான் மெடிக்கல் குரூப்பிலும் வருவார்கள்.
அப்ப எஃப்என்ஐஓ அவன் வந்து ப்ரெஃபர்டு குரூப்ல வந்தாங்கன்னா நான் மெடிக்கல் அலவுடு. எந்த எஃப்என்ஐஓ? எந்த நாட்டு எஃப்என்ஐஓ? குரூப் 5. அதே குரூப் 5ல இருக்கக்கூடிய என்ஆர்ஐ ப்ரெஃபர்ட்ல ஃபிட் ஆனாலும் அந்த ப்ரெஃபர்ட் நான் மெடிக்கல் ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் நான் மெடிக்கல் குரூப்ன்ற அந்த குரூப்புடைய கண்டிஷன்ஸை ஃபுல் பண்ணாங்கன்னா ஸ்பெஷல் குரூப்பிலும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ ப்ரெஃபர்டு ஸ்பெஷலு இதெல்லாம் எதுக்காக பார்க்குறோம்? நான் மெடிக்கலான்றதுக்கு தான் பார்க்குறோம். கரெக்டா? ஸோ என்ஆர்ஐக்கு கூட எஃப்என்ஐஓக்கு கூட இந்த ப்ரெஃபர்டு குரூப் என்றது உண்டு. ப்ரெஃபர்டு நான் மெடிக்கல் உண்டு, ஸ்பெஷல் நான் மெடிக்கல் உண்டு. யாருக்கு உண்டு? குரூப் 5க்கு உண்டு. குரூப் 5 என்ஆர்ஐ they can qualify either on preferred or special. ஆனா group 5 FNIO if they are qualifying under preferred உடைய நான் மெடிக்கலை அப்ளை பண்ணலாம். புரியுதா இந்த பாயிண்ட்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுதான் உங்களுடைய சேல்ஸ் பவர் ஆஃப் சேல்ஸ் உங்களுடைய இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். என்ஆர்ஐ எடுக்கிறீங்க, குரூப் 5 கொண்டு வரீங்க, அதுக்கப்புறம் அவருடைய ஆக்குபேஷன் எல்லாம் பாக்குறீங்க. அப்ப ப்ரெஃபர்ட்ல வராருன்னா சார் உங்களுக்கு ப்ரெஃபர்டுன்னு ஒரு இந்தியன் சிட்டிசன்ஸ் கொடுக்குற அதே நான் மெடிக்கல் உங்களுக்கும் கொடுக்குறோம் சார். ஸ்பெஷல்ல வராரு சார், ஸ்பெஷல் நான் மெடிக்கல் குரூப்ல நீங்க வரீங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா பேச வேண்டிய நம்ம கிளாஸ்ல கொண்டு சொல்லி கொடுக்குறேன். பட் அவர்களுக்கு நான் மெடிக்கல் உண்டு. அவர்களுக்கு நான் மெடிக்கல் உண்டு. எஃப்என்ஐஓ இருந்தா ப்ரெஃபர்ட்ல குரூப் வந்தா நான் மெடிக்கலில் உண்டு. அதே மாதிரி சிங்கிள் பிரீமியத்துக்கு என்றே ஒரு நான் மெடிக்கல் ரூல்ஸ் இருக்கு. சிங்கிள் பிரீமியம் எக்ஸ்க்ளூசிவ் நான் மெடிக்கல் ஃபார் சிங்கிள் பிரீமியம். அதாவது அந்த நான் மெடிக்கல் ரூலையும் அவர்களுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். எக்ஸ்க்ளூசிவ் சிங்கிள் பிரீமியம் ஞாபகம் இருக்கா? இருக்காது. 18ல இருந்து ஏஎஸ்ஏ அப்படின்னு போட்டு ஏஎஸ்ஏ 15 லட்சம், ஏஎஸ்ஏ 12 லட்சம், ஏஎஸ்ஏ 3 lakhs, 60 வயசு வரைக்கும் நான் மெடிக்கல்ல கொடுக்கலாம். ஞாபகம் இருக்கா? எக்ஸ்க்ளூசிவ் நான் மெடிக்கல் ஸ்கீம் ஃபார் சிங்கிள் பிரீமியம் பிளான் அந்த ரேட்டிங்ல நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 18ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஏஎஸ்ஏ 15 லட்சம் அலவுடு. ஆக்சுவல் சம்மஷூட், அதாவது சிங்கிள் சம்மஷூடு மைனஸ் சிங்கிள் பிரீமியம் 15 லட்சம் வரைக்கும் வந்தாலும் நான் மெடிக்கல்ல வருவாங்க. அடுத்த நபர் 10 லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம். அது எப்பன்னா 36ல இருந்து 50, 51ல இருந்து 60, ஏஎஸ்ஏ 3 லட்சம் வரைக்கும் நான் மெடிக்கல். அதாவது யாருக்கா ஞாபகம் வருதா? நோபடி இஸ் ரெஸ்பாண்டிங். ஏஎஸ்ஏ எக்ஸ்க்ளூசிவ் non-medical, exclusive non-medical scheme for single premium. இல்லைன்னா பாருங்க, இல்லைன்னா you have to go through. அந்த நம்ம பிபிடி அனுப்பிட்டோம் இல்லையா உங்களுக்கு? நான் மெடிக்கல் அண்டர் ரைட்டிங் பிபிடி அனுப்பியாச்சா? நான் மெடிக்கல் அதுல ஒரு ஸ்லைடு இருக்கும், சிங்கிள் பிரீமியத்துக்கான ஸ்லைடு இருக்கும். அந்த சிங்கிள் பிரீமியம் நான் மெடிக்கல் கூட, அதாவது ரெகுலர் பிரீமியம் நான் மெடிக்கலும் அவைல் பண்ணலாம், சிங்கிள் பிரீமியம் இருந்தால் சிங்கிள் பிரீமியம் நான் மெடிக்கல் அவைல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட் எல்லாம் நம்ம யாருக்கு கொடுக்குறோம்னா குரூப் 5க்கு கொடுக்குறோம். ஸோ நம்முடைய கவனம் அதிகமாக குரூப் 5ல இருக்கணும். ஆனா நம்ம அதிர்ஷ்டம் 1 2 3 4ல தான் நமக்கு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் தான் பாலிசி கேட்கிறாருன்னா இல்ல நீங்க குரூப் 5 வரதுனால நான் பாலிசி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ 1 2 3 4ஐயும் நாம் தெரிந்து கொண்டு இருக்க வேண்டும். நான் வந்து ஒரு கிளை மேலாளராக இருக்கும்போது, நான் சொல்றது 2001 2002ல ஒரு வெளிநாட்டு நபர் வந்து பாலிசி கேட்டார். ஏஜென்ட் கூட்டுன்னு போனார். அவர் வந்து ஆப்பிரிக்கால இருந்து ஒரு கண்ட்ரில இருந்தார். அவர் குரூப் 1. அவரே சொல்றாரு, ஆமா நீங்க எல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப பெருசா கொடுக்க மாட்டீங்க இந்த கண்ட்ரில அங்க இருக்கிறதுனால. என்ஆர்ஐ தான், அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அதே நேரத்துல சிங்கிள் பிரீமியம் பிளான் அவர்கிட்ட வாங்க முடிஞ்சது. சிங்கிள் பிரீமியம் இன்சூரன்ஸ் பிளான் வாங்க முடிந்தது. அதனால எந்த கண்ட்ரில வந்தாலும் நாம் அவர்களை சமாளிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஓகேவா? சரி, அதே மாதிரி மெயில் ஆர்டர் பிசினஸ் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்றோம்? மெயில் ஆர்டர்ன்றது நம்ம பின்னால சொல்ல போறோம். அந்த மெயில் ஆர்டர் பிசினஸ் என்பது நல்லா நோட் பண்ணீங்கப்பா, குரூப் 5க்கு மட்டும்தான். ஹலோ சார், திண்டுக்கல்ல இருந்து வரதராஜன். ஆ இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ்ல வீடியோ மெடிக்கல் மஸ்ட் வேணும் சார். அதாங்க அது பின்னால வருதுங்க. ஓகே சார். ஆமே அதெல்லாம் இப்பதான் ஒண்ணா வருது. உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இன்னும் இருக்குது விஷயம். இது வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிளாஸ் இருந்திருக்காது இவ்வளவு டீட்டெயில்டா. ஏன்னா நம்ம என்னுடைய அடிப்படை இப்ப நான் மாத்திக்கிட்டேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அஸ்திவாரம் போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லது.
சும்மா ஒரு என்ஆர்ஐன்னா அது ஒரு பூச்சாண்டிலாம் கிடையாது. என்ஆர்ஐயும் பாசிபிள். என்ஆர்ஐ நான் பண்ண போறேன், என்னால முடியும், நான் 4 வார்த்தை பேசுவேன், அப்புறம் போய் நீ பாத்துக்கலாம் அப்படின்றதுக்கு நம்பிக்கை கொடுக்குறேன். அப்போ மெயில் ஆர்டர் பிசினஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அது 1 2 3 4 கிடையாது, 5க்கு மட்டும்தான் உண்டு. இன்னொரு விஷயம், இந்த குரூப் 5க்கு மட்டும்தான் முகவர் போய் நேரடியா வாங்கிட்டு வரலாம். கஸ்டமர் வரலன்னா பரவாயில்ல, நான் வரேன் சார், எனக்கு 10 கஸ்டமர் அங்க இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னு போய் சொந்தக்காரரை பாக்குற நேரத்துல போய் கூட இந்த பாலிசார்கிட்ட நீங்க வாங்கிட்டு வரலாம். அதே மாதிரி ரைடர்ஸ் அலவுடு. நம்ம ஏற்கனவே இந்த ரைடர்ஸ் அலவுடு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். மைனர்ஸ்க்கு எல்லாருக்கும் அலவுடு. ஸோ இன்னைக்கு வந்து 5 கண்ட்ரி இருக்கு இல்லையா, இந்த 5 கண்ட்ரியை நம்ம வந்து தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறோம். என்ன கண்டிஷன்ஸ் இருக்குங்கிறத நம்ம பேசியிருக்கோம். ஸோ குரூப் 5 தெரியுது, என்னென்ன பிளான் கொடுக்கலான்றது தெரியுது, குரூப் 5ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு தெரிகிறது. ஐ திங்க் வித் திஸ் ஐ எம் கன்க்ளூடிங் டுடேஸ் கிளாஸ். இந்த போற ஸ்பீடுல பாத்தீங்கன்னா என்ஆர்ஐயே இன்னும் 2 நாள் போனாலும் போகலாம், தவறில்லை. ஏன்னா நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், சப்ஜெக்ட்ல கிளாரிட்டி வேணும். துவரங்கநாத் வரதராஜன் பிபி தானா, இவர் தானா? திண்டுக்கல். நாளையில இருந்து ஒரு முடிவு எடுக்கிறோம். துவரங்கநாத் சார் சொல்லுங்க, பேசணும்னு ஆசைப்படுறேன். அப்படி அதான் பாத்துட்டு இருக்க, புரிஞ்சுட்டு இருக்கு சார். எனக்கு என்னார யாரும் இல்ல சார். ஓகே, ஆமா, இல்ல உருவாயிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். என்ஆர்ஐ பத்தி நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்கன்னா என்ஆர்ஐ வந்துருவாரு. அதாவது இது வந்து இயற்கை, இது வந்து இயற்கையினுடைய விதி. ரவீந்திரன் சார் வந்து அந்த பாய்ஸ் படத்துல இருந்து ஒரு கிளிப் போட்டு காமிச்சாரு. அவரு காமிக்க போறாரு, எனக்கு ஒரு வாரம் முன்னாலேயே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நான் எங்க டிவில எக்ஸ்ல ட்விட்டர்ல அது வந்துட்டே இருந்தது. ஆனா இந்த திருப்பி நான் இங்க பாப்பேன்னு எனக்கு தெரியாது. எல்லாமே கனெக்டிவிட்டி தான். எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். நல்ல ஒரு எக்ஸாம் கொடுப்பாரு சார். ஆமா, நிச்சயமா கொடுப்பாரு. நமக்கு நாலேஜ் இருந்தாதான் அதை அப்ளை பண்ணணும்னு தோணும், விஷயம் தெரிஞ்சாதான் அதை பத்தி நம்ம யோசிக்க முடியும். அதுக்காக தான் இந்த வகுப்பு கொஞ்சம் டீட்டெயிலா போறது. காரணம் வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸ் வேணும், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, நன்றி நண்பர்களே. வேற எதுவும் சந்தேகம் இல்லை, நம்ம நாளைக்கு காலையில 6 மணிக்கு we'll continue the class. Moideen sir, can we close? Thank you sir. நன்றி சார், நன்றி. Thank you so much. PPTA தயவு செய்து படிங்க. PPTA தயவு செய்து படிங்க. ஆமா, நன்றி நண்பர்களே, நன்றி.